ஹாய் ஹலோடாண்ணா உங்கள் ஆஷிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். போன பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. உங்கள் கமெண்ட் பார்க்குறேன். இதை நான் ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் பண்ணேன். பட் என்ன பண்ணுறது, சாங் கொடுத்துட்டேன், அதனால பங்கமாயிடுச்சு. அதுவும் நல்லது தான். ஏன்னா அதில் ஒரு பாட் கொஞ்சம் மிஸ்டேக் காணாமல் போயிடுச்சு. அது என்ன ரெக்கார்ட் பண்ணனே தெரில. பட் கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வந்தனால ஏதோ கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். ஓகேடா. போன பாட்டை அந்த அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுலேயும் நான் இந்த பாட்டில் தான் நான் சாங் ரொம்ப இது நான் ஏற்கனவே குடுத்துருந்தேன். பட் அதுலலாம் எனக்கு குடுக்கல. பட் இதில குடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம ரெக்கார்ட் பண்ண போறேன். அந்த அந்த இடத்துல மட்டும் நான் சாங்க கட் பண்ணிட்டு, அகைன் அந்த வாய்ஸ் ஓவர் குடுக்கணும். கஷ்டமா இருக்க போது. ஏன்னா என்னோட வாய்ஸ நான் அகைன் குடுத்தாவே எனக்கு மறந்து போயிரும். நான் அத பார்த்து எக்ஸாம்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி எக்ஸ்ப்ளைனா ஏதோ ஒண்ணு. போன பாட்டுலேருந்து அப்படியே பார்க்கலாம்டா. உங்க ஹெட்ட தூக்கி பார்த்தா அவ்ளோ பிரீத் வாங்குறா அவ. எனக்கு டயர்டா இருக்கு. அப்படின்ட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டில் படுக்கலான்னு போயிருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கு லீவு தானடா. கால் பண்ணுறா, சவுண்டு கேட்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கான ரிங்டோன் வச்சுருப்பீங்க. அவள் கால் பண்ணோன்னு அவனால் முடியலை. கால் கட் ஆயிடுச்சு. அகெயின் கால் பண்ணல. அவனால் அசைக்க முடியலை. அந்த சவுண்டு ஜங்குக்கும் கேட்குது. ஆனால் அவன் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கான். அவனால் முடியலை. பைய திரும்பி உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா தள்ளி இருக்கு. உங்கள் ஸ்டொமக்கை பிடிக்கிறீங்க. பெயினாக இருக்கு. கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. கால் கட் ஆயிடுச்சு. முடியலை, டயர்டாக இருக்கு. ஃபோனை அந்த பெட்லேயே போட்டு அப்படியே படுக்கலான்னு போகல. அகெயின் கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணுறீங்க. ஒயன் ரெடி பண்ணுற, வீடியோ கால் அடிக்கவா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறான். நல்லா பேச முடியல. ரொம்ப ப்ரீத்தா பெயினா அப்படி இருக்கு. அயன் அப்படின்னு கூப்பிட்றா. மாஹி, என்னடி வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கா. ஆனால் உங்களால் பேச முடியலை. ஃபீவரா, என்னாச்சு அப்படிலாம் கேட்டுட்ருக்கா. ஒன்றும் இல்லை, நீ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குடி, என்னாச்சு? மாஹி ப்ளீஸ், எனக்கு டயர்டாக இருக்கு, ப்ளீஸ் நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நீ டயர்டாக இருக்குன்ற மணியை பார்த்தியா? 11 மணி ஆக போகுதுடி. டயர்டாக இருக்க, தூங்கிக்கிட்டு இருக்க, என்னடி ஃபீவரா அப்படி இப்படின்னு நிறையா கேட்குறா. நீங்கள் இந்த 11 மணின்னு சொன்னோன்னு தான். 11 மணியா? உங்கள் ஃபோனை பார்த்தா 11 மணி ஆக போகுது. கூப்பிடுறேன்டி. காலை கட் பண்ணிட்டீங்க. ஜேகே பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெயினோட ஒரு மாதிரி எக்கி அவன் கையில் வச்சுருந்த லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவன் மேலேருந்து எந்திரிக்கிறீங்க. ரொம்ப வலிக்குது. ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். உங்களால் முடியலை. மெதுவாக அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் லைட்டாக எந்திரிக்கிறீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவன் கீழே பார்க்குறான். லைட்டாக பிளட்டா அப்படி அது ரிமூவ் பண்ணோன்னு அவன் பாட்டை பார்க்குறான். உங்களையும் பார்க்குறான். நீங்கள் சைடாக உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அவங்க கண்ணு பூரா டிஎஸ் வலி தாங்கவே முடியலை. அதோடைய மெதுவாக ஒரு மாதிரி உட்காரக்கூட முடியல. பையன் நகண்டுட்டு அவன் காலில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட்டு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி அப்படியே அந்த பெட்டில் ஒரு மாதிரி குன்னி படுத்துக்கிறீங்க. ஜங்குக்க பார்க்குறீங்க. அவன் உங்களை தான் பார்க்குறான். சாரி ஜங்கு, சாரி, நீ இது மேலே கோப்படாத. சாரி, உனக்கு பசிக்கல, காஃபி குடிக்கல, எனக்கு அன்னைக்கு ப்ளீஸ் அந்த கப்போட ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு கிளப்பு ஃபுட் சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு அந்த கையெல்லாம் வலிக்குது ரொம்ப. அந்த ஹேண்டே ஒரு மாதிரி ரெட்டாக அப்படி இருக்குது. நீங்கள் கல்ட்டையிலே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். காலெல்லாம் ஒரு மாதிரி பிங்காக அப்படி இருக்குது. என்னால் எந்திரிக்க முடியல. இப்போல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஓ ப்ளீஸ், உனக்கு பசிக்கல. மீதியாக கீழே எந்திரிச்சு அவனுக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது. அவனை பார்த்தாவே தெரியுது. நல்லா கடிச்சு அங்கங்கே கடிச்சு ரெட்டாக அப்படி இருக்கு. எனக்கு அதெல்லாம் எரியுது. கப்போட ஓப்பன் பண்ணுறான். இதான் அது, அங்கே இருக்கு பாரு, அதை எடுத்துக்க. அது இல்லை, கீழே எடுக்கல. ட்ரெஸ்லாம் கீழே ஒரு மாதிரி விழுகுது. பரவாயில்ல, அதை லாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வா. அவனும் வந்து பாக்ஸர் போடுறான். நீங்கள் பேண்ட் போட சொல்கிறீங்க. அதனால் பேச முடியல. அவனும் போடுறான். அதை மாட்ட முடியல. இங்கே வா, நான் மாட்டுறேன். அவனுக்கிட்ட வரான். மாட்டி விட்றான். மாட்டி விட்றீங்க. ஷர்ட்டை போடுறான். பட்டன் நீங்கள் தான் மாட்டிவிட்டு போ. கீழே ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபுட் விட்டு சொல்லு ப்ளீஸ். நான் தூக்குறேன்.
டைம் ஆச்சுல, ஓ ப்ளீஸ் அப்படின்றீங்க. அவனும் தலையாட்டிட்டு எதுவுமே பேசாம அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க அவன் வெளில போயிட்டான். இவ்வளோதான், உங்களால முடியல, உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது, வலிக்குது, இடுப்பு தைஸ்லாம் வலிக்குது, அப்படியே டயர்டில் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜங்குக் அமைதியாக கீழே நடந்து போயிட்டுருக்கான். உங்கள் அம்மா ஹாலில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க ஷோபா கிட்ட. ஜங்குக்கை பார்த்தோன்னே, ஏய் ஜங்குக், என்னடா நீ மட்டும் வர, வாயினாங்க. அவன் அமைதியாக போய் ஜங்குக்கோட அம்மாட்ட நிற்கிறான். எங்கடா ஒயன், டோரை தட்டிகிட்டே இருக்கேன், ஓப்பன் பண்ணவே இல்லை, டீ கூட குடிக்கல, டைமை பார்த்தியா, எங்கே ஒயன் அப்படின்னு உங்களை பற்றி தான் கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்கான். இப்போ ஏதாவது பேசுவான், ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஜேகே வா அப்படின்ட்டு அவன் கையை பிடிக்கல. ஆ என்ன கத்துறான், என்னடா அப்படின்ட்டு கையை பார்க்குறாங்க. அவன் கையில் கட்டின மாதிரி ஒரு ரெட்டா அப்படி இருக்கு. என்னடா ஜங்கு, என்னது அப்படின்ட்டு அந்த கை பார்த்தா என்னமோ கட்டின மாதிரி இருக்கு. உங்க கூடமா என்னன்னு கேட்குறாங்க. அண்ணா ஜங்குக் அவன் எதுவுமே பேசாம அவன் ரூம் இருக்குல்லடா மேலே அதை தான் பார்க்குறான். என்னடா எதுவும் அடிச்சாலா, அதான் இவ்வளோ நேரம் இந்த பொண்ணு. உங்க கூடமாக்கு கோவம் வருது. ஏன்னா கட்டி வச்சு ஏதோ அடித்த மாதிரி அந்த மாதிரி லாக் பண்ண மாதிரி கையில் காயமாக இருக்குது. நிறம்லாம் வீங்கி அவ்வளோ பிங்காக அப்படி இருக்குது. உங்கள் கூட ஃபேஸ்லாம் பார்க்குறாங்க. ஃபேஸ்லலாம் எந்த காயமும் இல்லை. எங்கள் கூடமா வேணுமா அவன் ஷர்ட்டை தான் கழட்டுறாங்க. ஒரு பட்டனா கழட்ட அவன் ஜஸ்ட்டு உடம்பெல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அவன் கழுத்து ஜஸ்ட்லாம் அங்கங்கே கடிச்சு நல்ல தடமாக இருக்குது. அவனை பார்க்குறாங்க, அமைதியாக இருக்கான். ஃபுல்லாக கழட்டிட்டு பார்த்தா ஒரே பைட் மார்க்காக இருக்கு. டக்குன்னு அவங்க ஷர்ட் பட்டின பூரா ஃபுல்லாக மாட்டி விட்டு ஜங்குக்க அந்த ஷோபாவில் உட்காரச்சிட்டு வேகமாக ஸ்டெப்பில் அவங்க கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. ஸ்டெப்பில் ஏறி மேவான் போய் டோரை ஒரு மாதிரி அழுத்துட்டு ஒரு மாதிரி எமோஷனல் மிக்ஸ்டு ஃபீலாக அவங்க டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பெட்டில் பெட்ஷீட்டை கவர் பண்ணி படுத்துருக்கீங்க. பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து உங்கள் கிட்ட வந்து பார்த்தா உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி பிங்காக கண்ணில் டீயர்ஸ் வந்து அழுத மாதிரி இருக்குது. அந்த பெட்டை பார்த்தா அங்கே படுத்துருப்பலடா அந்த இடத்துல ரெட் கலரில் ஏதோ மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணெலாம் அவ்வளோ டீயர்ஸ் வருது. அந்த பெட்டில் லாக் பண்ண அந்த சாரீ மேலேயும் கீழேயும் அப்படியே நெட்டாக லாக் பண்ண மாதிரி முடிச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கள் கூடமா அவங்க வாயிலே கை வச்சுட்டாங்க. உங்களுக்கு புரியுது, தன் பையன் இதுக்கு ஏதாவது பண்ணுவான், அவனுக்கு சின்ன பையன் இல்லடா, ஒரு குழந்தை மாதிரி அந்த மாதிரி மைண்டில் தான் இருக்கான். அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு தெரியுது. அவங்க என்ன பண்ணுறேன்னு தெரில. உங்களை அவங்க எழுப்பவும் மனசு வரல. உங்கள் கண்ணில் அவ்வளோ டேஸ் வந்து உங்கள் கையெடுத்தே ஒரு மாதிரி உங்களை கும்பிட்டுட்டு அப்படியே அவங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. அவங்க பார்க்குறாங்க. மீதியாக ஷோப்பால் உட்காந்துருக்கான். அவங்க கண்ணெலாம் தொடச்சிட்டு ஹாப்பியாக அவனை கூட்டிகிட்டு போய் ஃபுட்லாம் எடுத்து அவனை ஃபீட் பண்ணுறாங்க. இன்னும் அமைதியாக சாப்பிட்றான். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு அவனுக்கு கார்ட்டூன் போட்டால் பார்த்துட்டே தூங்கிடுவான். அதனால அவனுக்கு கூட்டிகிட்டு போய் கார்ட்டூன் பார்க்குறாங்க. நீங்கள் மேலே டயர்டாக படுத்துருக்கீங்க, அதனால் மீட்ட சொல்லி ஹெல்த்தி ஃபுட்டாக சமைக்கிறதுக்காண்டி நான்வெஜ் இதெல்லாம் நிறைய இது வாங்கிட்டு சொல்லி குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையாலவே. டைம் போயிட்டே இருக்கு. நீங்கள் எந்திரிச்சு கீழே வரவே இல்லை. 12 o'clock மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அவங்க ரூம்க்கே கொண்டுட்டு வராங்க. பாட்டிலேருந்து ஜூஸ்லேருந்து சூப்பு நான்வெஜ் எல்லாமே எடுத்து வந்து பெட்டுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வாட்ரு. நீங்கள் நல்லா டயர்டாக அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சரி எல்லாம் கோச்சிக்காதீங்க, நடுவில் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹெல்த்னால நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கேன், ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்கேன். சாரி வெண்ணிலாக்கா, ஏன் ரெக்கார்ட் பண்ணி திட்டுவீங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, லவ்லி குட்டின்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டேடா. ஃபர்ஸ்ட் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். அதான் இந்த பாட்டில் நான் கொஞ்சம் சேர்க்கணுமோ அதனால நான் வந்திருக்கேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆண்டி ஃபுட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, டைம் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. உங்களை பார்க்குறாங்க, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோனை தான்டா உங்கள் ஆண்டி எடுக்கிறாங்க. அதான் உங்கள் ஃப்ரெண்டு மாகி தான் கால் பண்ணியிருக்கான். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு டோர்கிட்ட தான் அட்டன் பண்ணுறாங்க. காதில் வைக்கிறாங்க. அங்கிட்டிருந்து மாகி தான், ஓயன் என்னடி ஆச்சு, ஏன்டி ஒரு மாதிரி பேசின, காலை கட் பண்ணிட்டு கால் பண்ணாலும் எடுக்கலை, என்னாச்சு? நான் தான் சொல்கிறேன்ல, கிளம்பி பாடி, என்னாச்சு? ஏன் உன் வாய்ஸில் ஒரு மாதிரி இருந்துச்சு? பேசிகிட்டு இருக்கேனே காலை கட் பண்ணிட்டேன்.
ஒயன் ஏதாவது பேசுடி, ஏன் அமைதியாக இருக்க? அங்கே ஏதோ உனக்கு ப்ராப்ளம் ஆடி? நான் தான் சொன்னேன்ல, கிளம்பி எங்களுடைய பாடின்னு. ஹலோ, இருக்கியா என்ன? ஹலோ, மாஹியா நீங்கள்? ஆமாம், நீங்கள் யார்? என் ஃப்ரெண்டோட ஃபோனில் நீங்கள் யார்? ஃப்ரெண்டை ஃபோனை கொடுங்க. இல்லைம்மா, அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? முதல்ல நீங்கள் யார்? நான் ஒயனோட ஆன்ட்டி. நீங்கள் தானா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா? இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தான் எந்த கவலையும் இருக்காது. உங்களுக்கு அப்புறம் உங்க பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அதுக்கு என் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படிப்பட்ட பையனோட வாழ முடியும்னு? உங்க பையனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பையன் குழந்தை மாதிரி இருக்கான். குழந்தை மாதிரி இருக்கவன என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாத்துக்கும் சரிண்டுவீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி பண்ண நீங்க கல்யாணம் பண்ணி விட்டுருப்பீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்லை எங்களை தவிர. ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை விட்டுருங்க. உங்க சுயநலத்துக்காண்டி என் ஃப்ரெண்டை பலியாட ஆக்கிறாதீங்க. அவளுக்கு ஃபேமிலி லைஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவள் அதுக்கு தான் ஆசைப்பட்டா. இன்னும் ரொம்ப கோவப்படுவா. அவளுக்கு ஏதாவது சொன்னா பயங்கரமா கோவம் வரும். அதனாலதான் இது ஒரு கோவத்துல உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. லைஃபை கெடுத்துடாதீங்க. உங்க ஆன்டி கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. திரும்பி உங்களை பார்க்குறாங்க. ஹலோ, நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா? கண்டிப்பாக உன் ஃப்ரெண்ட் நல்லா இருப்பாம்மா. நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம். பத்திரமா பார்த்துக்குவீங்களா? உங்களால் பார்த்துக்க தான் முடியும். உங்கள் பையனால் ஒரு ஹஸ்பண்ட் லைஃப்பை அவளுக்கு கொடுக்க முடியுமா? நினச்சி நினச்சி பார்த்தீங்களா? இப்போ கூட சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி உங்கள் பையன் முக்கியமோ எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டு முக்கியம். இதுக்கப்புறம் உங்களோட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்களே ஏதாவது பார்த்துக்குறோம். உங்கள் ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிட்டா உங்கள் ஆன்ட்டிக்கு அவ்வளோ டிஎஸ் வருது. கண்ணை தொடச்சிட்டு உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்கள் ஃபோன் எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டாங்க. உங்கள் ஆண்டி தான் அந்த பெட்டுக்கிட்ட வந்து வச்சுட்டு கவர் பண்ணியிருக்கீங்க. ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்க. உங்களால் முடியலை. ஐஸ் ஓப்பன் பண்ண முடியல. ஒயன் எந்திரிடா, சாப்பிடணும்ல, டைமாச்சு எந்திரிடா அப்படின்றாங்க. உன்னால் முடியலை. லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஒயன் சாப்பிட்றா. உங்கள் ஆன்டி வயசுனால கண்ணை தேய்ச்சிட்டு பகல அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கையெடுக்கிறீங்களடா. அப்போ உங்கள் பெட்ஷீட்டு கொஞ்சம் கீழே இறங்குது. அவங்களுக்கு புரியுது ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்கள் ஆன்ட்டியை பார்க்குறீங்க. இந்திரடா, ஃபுட்லாம் இருக்குது, சாப்பிட்டு படுத்துக்க. அவங்க கண்ணில் அவ்வளோ டீஸ் பார்க்குறீங்க. உங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? அவ்வளோதான், அவங்களால தாங்க முடியல. உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ்டா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. உங்கள் கண்ணெலாம் ஆட்டோமேட்டிக்காக டேஸ் வருது. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உங்கள் கண்ணெலாம் தொடச்சி விட்டு சாப்பிட்றா. ரொம்ப டைம் ஆச்சு. ஜங்குக் சாப்பிட்டான்டா, கீழே இருக்கான். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லைடா, டைம் ஆச்சு, சாப்பிடணும். நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிடா, நீ சாப்பிட்ற, இதெல்லாம் சாப்பிட்ற, அப்போ தான் அப்படின்றாங்க. நீங்களும் தலையாட்டுறீங்க. அவங்களும் வெளில தான் போகலான்னு பார்த்துருப்பாங்க. ஸ்டாப் ஆகிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தோணுது உங்கள் ஃப்ரெண்ட் பேசினதை. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் திரும்பி ஒயன் நீங்களும் பார்க்குறீங்க. ஃப்ரெண்டு மாஹிடா கால் பண்ணாங்க, பேசினேன். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காளுங்க, எதுவும் சொல்லிட்டாளுங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க. இல்லைடா, உன்ட்டு பேசணும்னாங்க, நீ பேசுடா. உங்களை தலையாட்டுறீங்க. அவங்க வெளில போயிடுறாங்க. கொஞ்சம் டோரை லாக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. அசைக்க முடியல, ரொம்ப பெயினாக, உடம்புலாம் வலிக்குது. மெதுவாக எழுந்திரிச்சு உன்னால் பெட்டில் கூட உட்கார முடியல. பைய கால் எடுத்து வச்சா காலாம் ரொம்ப ரொம்ப பெயினாக அப்படி வலிக்குது. மெதுவாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமில் போய் கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் இருக்குடா, அதை ஆன் பண்ணி அப்படி பார்த்துட்டு அப்படின்னாங்க. யூஸ் பண்ணவே இல்லை. அதில் கொஞ்சம் நேரம் அப்படி படுத்துருக்கீங்க. கொஞ்சம் வாமாக அப்படி இருக்குது. இந்த கால் பெயின்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மெதுவாக வந்துருச்சு, தொடச்சிட்டு கப்போர்டு ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. சாரீ கட்டலை, உங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு பெட்டில் வந்து கொஞ்சம் பைய உட்காடுறீங்க. ஃபுட்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுது நான்வெஜ்ஜு ஜூஸ் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் ஆண்டி சொல்லியிருப்பாங்கடா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண அப்படின்ட்டு. நீங்களும் பக்கத்தில் பார்க்குறீங்க, ஃபோன் இருக்குது. இதுவாக ஒரு மாதிரி கையை பிடிச்சி அந்த பெட்டில் உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி கால் தான் பார்க்குறீங்க. ஒரு 10 நிமிட்ஸ் வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு பேசியிருக்கா. என்ன இவ்வளோ நேரம் பேசியிருக்கா?
இது சொல்லிட்டாளா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, உடனே அட்டன் பண்ணுறா. மாஹி, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பேசவே விடாமல் ஒரு மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா. மாஹி, வாயை மூடி. மாஹி ப்ளீஸ், சொல்கிறது கேளுடி. என்னடி ஆச்சு சொல்லு, உன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு? கிட்ட பேசுனியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு சொல்லுடி. அவங்ககிட்ட ஏதாவது பேசுனியா? ஆமாம் பேசுனேன், ஆனால் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல். ஐ ப்ளீஸ். என்னடி அவங்க பையனுக்காண்டி என்னோட ஃப்ரெண்டு நீ இப்படி இருக்கிறது என்னால் பிடிக்கல. மோயன், நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும், நான் பிடிவாதக்காரின்னு தெரியும்டி. ஆனால் இந்த லைஃப் உனக்கு வேணாண்டி. ஒரு பைத்தியத்துக்காண்டி உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணாத. ஐ ப்ளீஸ், இன்னொரு தடவை சங்குக்கு பார்த்து அப்படி சொல்லாத. அவன் ரொம்ப நல்லவண்டி. அதுக்காண்டி என்னடி, உனக்கு லைஃப் இருக்கு. அவன் பேபி மாதிரி நீ ஒன்றும் ஸ்டெப் மாமாக போறியா? நான் அப்போ திட்டுறா. ஏன் என்னடி பேசுற? உனக்கு என்னாச்சு? லூசத்து பிடிச்சிச்சா? எனக்கு ஒன்றும் இல்லடி, நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதடி. என்ன பண்ணிட்டு இருக்க? மஹி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இல்லை, நானும் ஐஷாவும் கிளம்பி வரோம். நீ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண. நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேணாம். இதுக்கப்புறம் உன் லைஃப் இப்படி போகிறதுனால பார்த்துக்க முடியாது. மஹி ப்ளீஸ், நான் சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேணாம். மஹி ஸ்டாப். நீங்கள் 2 பேரும் வர வேணாம், நான் ஹாப்பியாக இருக்கு. இப்போ கூட பாருடி, உங்களால் பேச முடியல, என்ன ஆச்சு? அது மஹி, எனக்கு வேறு வழி தெரியல மாகி, அதனால ஜங்குக்கு நானே போஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓயன், எனக்கு தெரியல. இங்கே மட்டும் இல்லை, இங்கே அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. ஜங்குக்கு பைத்தியம், அவனை பேசுகிறாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லடி, அவன் மனசு மட்டும்தான் குழந்தையா இருக்கு. மற்றபடி அவன் ரொம்ப நல்லவ. என்ன பேசுகிறடி, என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு ஜங்குக்கும் நடந்ததை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்னோன்னு அவள் ஒரு மாதிரி ஷாக்காகவும் அப்படி கேட்க ஆரம்பிக்கிறா. என்னடி? நான் எடுத்துக்கிட்டேன். அவன் கூடிய சீக்கிரத்தில் என் புருஷனா அவனை மாற்றிடுவேன். அப்போ தான் நீ கால் பண்ண. என்ன முடியலடி, ரொம்ப பெயினாக இருக்கு. ஓகே வாடி நீ? இல்லை, எனக்கு அது பெயினாக இருக்குடி. அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியல. பேபியாக இருக்கான், நான் மாற்றிடுவேன். அவனுக்கு பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணனா எதுவும் தெரில. ஆனால் ஆயிஷா ஒரு ஃப்ளாட்டாக சொன்னது லைஃப் மொத்தமாக மாறிடுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் தான் எனக்கு அமைச்சிருக்கு. என்ன என் புருஷன் பேபி மாதிரி இருக்கான், அதுவும் நல்லது தான். என்கிட்ட இருக்கான்ல, அது போதும். ஓகே வாடி? ஓகே. மஹி, ஆயிஷா அவன் இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாடி. சரி, அவட்ட சொல்லு நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன்னு. ஏன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணா. அப்படி இருக்கிறதுக்கு அவள் தான் காரணம்ட்டு. ஆமாடி, ரொம்பவே அழுதுட்ருக்கா. இதெல்லாம் புலம்புவாடி. இப்போ சொல்லு நான் ஹாப்பியாக இருக்கேன்னு. நான் அவட்டி பேசுகிறேன். சரி, உடம்பு பார்த்துக்க, சாப்பிட்றேன் நல்லா, வைக்கட்டா அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். ஃபோனை வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்டொமக் ரொம்ப கொஞ்சம் பெயினாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு முன்னாடி பார்க்குறீங்க ஃபுட் இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பக்கத்தில் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. இப்படியே டைம் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஆண்டி வராங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அதாவது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு படுத்துருக்கீங்க, அவங்களுக்கு புரியுது. ஓகே படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு உங்களை பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு அவங்க கீழே போய் அவங்க பையனுக்கு தான் ஃபுட்லாம் விட்டு டைம் ஆகுது. ஒரு 6 o'clock ஆகுது. நீங்கள் இன்றைக்கி பூரா கீழே வரவே இல்லை. ஜங்குக்கு தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்கு கூட அப்பா வராங்கடா. எங்கம்மா ஓயனை காணோம், நீ ஃபீட் பண்ணுற அப்படிங்கிட்ட அவங்க கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஜங்கு கூட அப்பாவுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க. என்னடி இதுக்கிட்ட எழுதிட்டுருக்க? என்னாச்சு? வேணுங்க, ஏன் அழுதுட்ருக்கா? அவங்க சிரிச்சுட்டே அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதிரி நார்மல் படமாக போடுறாங்க. ஜங்குக்கு பார்க்க மாட்றான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அகெயின் அந்த கார்ட்டூனை வச்சுட்டு அவங்க அப்பாவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கும் உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொன்னோன்னே அப்படியே அவர் பெட்டில் உட்கார்றாரு. அவர் மனசுலாம் ஒரு மாதிரி லேசாக, அவர் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. என் பையனை நான் பார்த்துக்கிறத விட அவன் நல்லாவே பார்த்துக்கிறா. கண்டிப்பாக என் பையனை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிடுவா.
எதுவுமே இருக்காதுன்னு இந்த ஊரே சொல்லல. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, இந்த பொண்ணு பண்ணாத என் மருமக பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் என் பையனை பற்றி கவலைப்பட மாட்டேன். இனி எதா இருந்தாலும் அவளே பார்த்துக்குவா. சங்க கூடப்பா அவங்க கண்ணை டேஸ்ட்லாம் தொடச்சி விட்டுட்டு வெளில தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வாங்க. அவரும் போயிடுறாரு. ஜேகே தான் கார்ட்டூன் பார்த்துட்ருக்காளடா. ஜேகோட அம்மா ஃபுட்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு தான் வராங்க. டோர் ஓப்பன் பண்ணா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த டேபிளில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அகெயின் அவங்கள தான் எழுப்புறாங்க. நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. சாப்பிட்றா. நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டு படுத்துக்க. ஜங்கு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். அவன் படம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் சாப்பிட முடிக்கிறீங்க. அவங்க தான் பிளேட்லாம் வாங்கிட்டு நீ படுத்துக்கடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. உங்களால் முடியல. அப்படியே டைம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் தான் ஜங்குக்கு அப்பாவும் ஹாலில் தானே இருக்காங்க. சரிங்க, இவனை கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்கு கூட அம்மா வாடா அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. டோரை ஓப்பன் பண்ணல. ஜங்கு அவன் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. அவன் எதுவுமே இல்லாமல் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு என் கூடம்மா பெட்டில் உட்காரச்சிட்டு அந்த புட்டிட்ட பார்க்கலடா அதில் பால் ஊற்றி அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனும் குடிச்சிட்டு படுத்துக்கடா அப்படின்ட்டு அவனை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு லைட்டாக அவங்களே ஆஃப் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. அதாவது டிம் லைட் போட்டுறாங்க. அவன் குடிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டீங்க. இன்னைக்கு மார்னிங் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் கீழே போயிட்டானடா. ஒரு மாதிரி அமைதியாக இருந்திருப்பான். ஃபுட்லாம் அவங்க அம்மா ஊட்டினோடனே அவனுக்கு இந்த கார்ட்டூன்லாம் வச்சோன்னே கொஞ்சம் மறந்துட்டான். அவன் குழந்த மாதிரிடா, அதனால மறந்துட்டான். இப்போ அவன் பெட்டுக்கு வந்தோடனே நீங்கள் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் கீழே பார்க்குறான். அதாவது அவனோட பிளேஸ், அதாவது பேண்ட்டுக்கிட்ட பார்க்குறான். அங்கே தான் என்னமோ மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் பக்கத்து தான் பார்க்குறான். நீங்கள் அங்கிட்டு திரும்பி படுத்துருக்கீங்க. இப்படியே டைம் ஆகிட்டே இருக்கு. அவன் ஒரு மாதிரியாவே உங்களை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனும் அந்த பால் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டான். இப்படியே டைம் ஆகுது. ஒரு மிட் நைட் இருக்கும். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். மெதுவாக எழுந்திரிச்சு அந்த பெட்டில் உட்காறீங்க. டேன் பண்ணி பார்க்குறீங்க. சங்குக்கு தூங்குறான். அவன் லிப்ஸில் அந்த டப்பா இருக்குது. மெதுவாக அவன் பக்கத்தில் போய் அந்த டப்பாவை எடுத்துட்டு வச்சுட்டு பைய எழுந்திரிச்சு கீழே பைய நடந்து ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. லைட்டாக அது சவுண்ட் கேட்குது. பட் ஜங்குக்கு நல்லா தூங்குறான். வெளில போய் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு மெதுவாக லாக் பண்ணிட்டு அப்படியே பைய நடந்து பெட்டில் வந்து கொஞ்சம் படுக்கிறீங்க. ஜங்குக்கு சைடு டேன் பண்ணி படுக்கிறீங்க. அவன் நல்லா தூங்குறான். மெதுவாக அவன் கிட்ட போய் பக்கத்தில் அவன் கையை எடுத்து விட்டு அவனை ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. இப்படி டைம் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. சிக்கி உங்களை தான் பார்க்குறான். ஏன்னா அவன் எப்பயுமே கரெக்ட் டயத்துக்கு குழந்தை இல்லைடா, அதனால் எந்திரிச்சிருவான். பார்த்தா நீங்கள் அவனை ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. தள்ளி உங்கள் கையெல்லாம் எடுத்து விட்டு எந்திரிச்சு நிற்கிறான். உங்களை பார்த்தா தூங்குறீங்க. அவனும் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த பெட்டில் உட்காந்து உங்களை ஒரு மாதிரி நோண்டிகிட்ருக்கான். ஏன்னா ஃப்ரெஷ்அப் ஆகணும்டா. இந்த 2 டேஸாக 2 பேருமே குளிச்சிட்ருக்கீங்கனால அவன் உங்களை நோண்டிகிட்ருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி இங்கிட்டு திரும்பி ஃபேஸ் வச்சு படுக்கிறீங்க. அவன் அகெயின் நோண்டிகிட்ருக்கான். நீங்களும் என்ன சங்கு குளிக்கணும்ல, இன்னும் கொஞ்ச நேரம். இல்லை இல்லை, டைம் ஆச்சு, குளிக்கணும். சரி இரு அப்படின்ட்டு நீங்களும் மெதுவாக அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு பைய நடந்து அவனையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகலை. அவனை மட்டும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏ இல்லை இல்லை நான் குளிக்கலை. இல்லை நான் இல்லை சுக்கு, எனக்கு இப்போ இல்லை, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்து தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. இரு நான் குளிச்சுட்டு இல்லை அப்புறம் இல்லை நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் அந்த ப்ளவுஸ் ஸ்கர்ட் போட்டுட்டு வெளில டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. சங்குக்கு உங்களை பார்க்குறான். நீங்களும் பார்க்குறீங்க. என்ன சங்கு? இல்லை என்ன எங்கடோ தானே நீ மட்டும் குளிக்கிற போய் சொல்கிற? இல்லை 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 சங்கு, அது எனக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கா, அதான் உனக்கு ஒட்டிக்கிடுமோன்ட்டு பயத்தில். நிஜமாவா? அப்படின்னு உங்ககிட்ட தான் வரான். என்ன இல்லை பார்க்குறேன். இல்லை இல்லை இப்போ போயிடுச்சு. ஓ
அப்படின்ட்டு அவனும் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு இன்னமும் டயர்டா? அந்த பாடி பெயின்லாம், அந்த கால் பெயின்லாம் அப்படியே இருக்குது. மெதுவாக எந்திரிச்சு அந்த கப்போர்ட் இருக்குல்லடா, ஓப்பன் பண்ணி அந்த saree நீங்கள் ப்ளவுஸு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி saree எடுத்து ஒரு மாதிரி லைட்டாக கட்டி ஒரு மாதிரி கட்டிகிட்ருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் பொட்டெல்லாம் வச்சுட்டு வா அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி தான் டோர் ஓப்பன் பண்ணி கீழே பைய பைய கூட்டிகிட்டு நடக்க முடியாமல் கீழே கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கள் கூடப்பா பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் 7 o'clock அப்படி ஆயிடுச்சு. உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப டல்லாக அப்படி தான் இருக்கீங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. நேற்று நீங்கள் ஃபுல்லாக கீழே வரவே இல்லை. கூட்டிகிட்டு போய் உங்களுக்கும் காஃபி ஜங்குக்கும் கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு உங்கள் அங்கிள் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் ஆகுது. ஜங்குக் கார்ட்டூன் பார்க்க போக ஆரம்பிச்சிட்டான். உங்கள் ஆண்டி உங்களுக்கு ஜூஸ், உங்களுக்கு ஃபுட் என்னென்னமோ சூப்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் போதும் வேணாம் அப்படின்றீங்க. உங்களுக்கு இல்லைடா சாப்பிடு அப்படின்றாங்க. ரொம்ப உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. கொஞ்சம் டயர்டா அப்படி இருக்குல்லடா எந்திரிச்சு அந்த வீடவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றியெல்லாம் பார்க்கல. அகெயின் நடக்கிறீங்க. எங்க கூட அம்மா பார்க்குறேங்க. எதுவுமே அவங்க சொல்லவும் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கே போனாலும் ஓகே தான். ஏன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வாட்டில் இருக்காங்க. ஈவினிங் என்ன ஃபுட்லாம் சமைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பைய நடந்து அந்த வீட்டவே நல்லா சுற்றி பார்க்குறீங்க. இப்போ தான் நீங்கள் டெரஸ் சைடு போகிறீங்க. அது மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. ட்ரெயின் மூவ் ஆகுது. உங்களுக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு அதாவது வந்திருப்பீங்களடா, இங்கிட்டிருந்து தான் கிராஸ் பண்ணி ரூபி ஊர் சைடு போயிருப்பீங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு ஃபேமிலிக்குள்ளே பேபி மாதிரி ஹஸ்பண்ட் ஒன்றுமே தெரில. எல்லாம் நீங்கள் தான் அவனுக்குன்ட்டு தோணுது. அப்படி லைஃப் போகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லாவே பார்த்துக்கிறாங்க. யாருமே இல்லாமல் இருந்தீங்க. இப்போ அத்தை மாமா ஹஸ்பண்ட் அப்படி சொல்ல முடியல. அவன் ஒரு குழந்தை மாதிரி இருக்கான். அவனை நீங்கள் தான் கேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிறீங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே டைம் ஆகுது. கீழே போகிறீங்க. ஜங்குக் இப்போ தான் டைனிங் டேபிள் போய் உட்காரான். நீங்கள் பார்த்தோன்னே ஓகே அப்படின்ட்டு ஃபுட் எடுத்து அவனுக்கு போட்டு ஃபீட் பண்ணுறீங்க. அவனும் பார்க்குறான். அவன் உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி தடவி அப்படி சாப்பிட்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படிலாம் அவனை டச் பண்ணாவே உடம்புலாம் ரொம்ப கூசுது. ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் ஃபுட்லாம் ஊட்டிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. உங்கள் ஆண்டி உங்களுக்கு என்னென்னமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் போதும்னு சொன்னாலும் சாப்பிட்றா நல்லது, இது சாப்பிடு அது சாப்பிட்டுன்ட்டுறாங்க. உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இப்படியே டைம் ஆகுது. ஒரு 6 o'clock ஆனோன்னே ஜங்குக் கீழே இருக்கான். நீங்கள் ரூமில் போய் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் கார்ட்டூன் பார்த்துட்ருப்பான். இந்த டயத்தெல்லாம் அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அதான் இந்த பொம்மை போட்டால் அவன் எப்பயுமே அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 2 days அப்படி தான் நீங்களும் கூட்டிகிட்டு போனீங்க. நேற்று கூட ஃப்ரெஷ்ஷப் ஆகலை அவன். இந்த கார்ட்டூன் போட்டு அவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டெப்பில் ஏறி ரூமுக்கு தான் வரான். நீங்கள் படுத்துருக்கீங்க. உங்களை கையை வச்சு நோண்டிகிட்ருக்கான். நீங்களும் அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு என்ன ஜங்குக் குளிக்கணும் குளிக்கணுமா? நாளைக்கு குளிச்சுக்கலாமா? இல்லை வா. கையை பிடிச்சி இழுக்கிறான். இருடா. நீங்களே எந்திரிச்சு வா. டவல் எடுத்துகிட்டு உள்ளே தான் போகிறீங்க. ஷவரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறீங்க. என்ன நீ குளிக்கலையா? இல்லை நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். நீ வா அப்படின்ட்டு உங்களே இழுக்கிறான். இல்லை ஜங்கு நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். இல்லை இல்லை என்ன கலானியா குளிச்சா? நான் குளிச்சுடல. அது இல்லை எனக்கு டயர்டாக இருக்கா. ஐயோ ஷவரில் உங்களே நிற்க வச்சுட்டான். சரி அப்படின்ட்டு அவனுக்கு சோப்லாம் போடல. கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மார்னிங்கே பார்த்துருப்பீங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சோப்பு கொடுக்குறீங்க. அவனாக போட்டுக்கிறான். அவனுக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் பார்த்துருப்பான். நீங்கள் எந்திரிக்கையில் அதெல்லாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். எல்லாம் முடிச்சுட்டு டவல் எடுக்க போகிறீங்க. என்ன என்ன ஒன்று நான் குளிச்சல? இல்லை நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். உனக்கு டவல் எடுத்து துடைச்சிட போகிறீங்க. அவன் டவலை வாங்கி வச்சுட்டு இல்லை நான் உன்னை குளிச்சுட்றேன். இல்லை நான் அப்புறம் குளிச்சுறேன். அவன் சோப் எடுத்துட்டு உங்களை குளிச்சுறோன்னு சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக் வேணாம் ஜங்குக் எனக்கு குளிக்கலை. இல்லை இல்லை அப்படின்ட்டு உங்களை ட்ரெஸ் இருக்குல்லடா கழட்டு அப்படின்ட்டு இருக்கான். ஜங்குக் கழட்டு அப்படின்ட்டு இருக்கான்.
நீங்களும் கழட்டி அவன் ஃபுல்லாக பார்த்துட்டான், நீங்களும் பார்த்துட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் தான் மூவ் பண்ணீங்க அப்படின்ட்டு கழட்டுறீங்க. அவன் சோப்லாம் போடுறான். ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல சோப் போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் அங்கேயே பார்த்துட்ருக்கான். என்னடா அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணா அவன் அங்கே பார்த்துட்டு இருக்கான். என்ன சிக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கை எடுத்து விட்டீங்க. போதும். அவன் கையிலேருந்து சோப்லாம் வாங்கிட்டு அவனுக்கு டவல்லாம் வச்சு தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு டவல் எடுத்து கட்டி விட்டு வெளில போ அனுப்பிவிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்லாம் கீழே இருக்கலடா அதெல்லாம் எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டு அவனை பார்த்துட்டீங்க. நீங்களும் அவனை பார்த்துட்டான். அவனுக்கு இது ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணி மெதுவாக வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு மார்னிங் போட்டு இல்லை அது மாதிரி போடு அவன் கையில் கொடுக்குறீங்க. உங்களை பார்க்குறான். நீங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி இப்போ சாப்பிட்றதுக்கு கீழே போகணும், அதனால் சாரீ தான் கட்டணும் அப்படின்ட்டு சாரீ எடுக்கிறீங்க. அதுக்கு ப்ளவுஸு ஸ்கர்ட்லாம் எடுத்துகிட்டு லாக் பண்ணிட்டு திரும்பினா சங்குக்கு உங்க முன்னாடி நிற்கிறான். என்ன சங்குக் ட்ரெஸ் போடலையா? உங்கள் கையில் இருக்க சாரியை பார்க்குறான். என்ன போ ட்ரெஸ் போடு. உங்கள் கையில் இருக்க சாரியை வாங்கிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு அந்த சாரியை ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு கூப்பிட்றான். என்ன இன்னைக்கு அவன் காதுக்குள்ளே சொன்னீங்களடா அதை சொல்கிறான், விளையாடலாம் வான்னு. என்ன சங்கு இல்லை இல்லை சங்கு அது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு, அகைன் வேணும், வா விளையாடு கூப்பிட்றான். நீங்கள் இல்லை அப்படின்னு தலையாட்டுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பெயினாக இருக்குது. என்கிட்ட போய் அந்த சாரியை வாங்குறீங்க. அவன் இல்லை வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அதை கட்டு, என் கையை கட்டு அப்படின்றான். இல்லை சங்கு இன்னொரு நாளைக்கு விளையாடலாம். இல்லை இல்லை எனக்கு வேணும், கிஸ் கிஸ் பண்ணுவல இந்தா எடுத்துக்க அப்பெல்லாம் அவன் லிப்ஸை காட்டுறான். இல்லை அது சாரியை பிடிச்சி கட்டு கட்டுன்றான். நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இல்லை சங்கு நம்ம நாளைக்கு விளையாடலாம், ட்ரெஸ்ஸு போடு இதா அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸு போடுறதுக்காண்டி சொல்கிறீங்க. பார்த்தா அவன் பாட்டு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன இப்போ தான் உங்களுக்கு புரியுது அவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்படின்ட்டு. இல்லை இல்லை ஜங்கு நம்ம இன்னொரு நாளைக்கு வேணாம் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறேன்ல அவனுக்கு நான் இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போ ட்ரெஸ்ஸை போட அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு கட்டு கட்டுன்னுக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கான். உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. உங்களுக்கு பெயினாக இருக்குது, வேணாம் அப்படின்னு தோணுது. நான் இவன் கேட்க மாட்டான். அது கீழே ஒரு மாதிரியாகவும் இருக்கு. சரி சரி ஜங்கு இரு. டோர் ஓப்பனில் இருக்கலடா ஒரு மாதிரி மெதுவாக லாக் பண்ணிட்டு என்கிட்ட போகிறீங்க. சாரியை அவங்ககிட்ட கொடுக்குறான். ஆனால் நீங்கள் அந்த சாரியெல்லாம் கீழே தூக்கி போட்டு அவன் மேலே ஏறி அப்படியே படுத்துக்கிறீங்க. அவன் லிப்ஸை கிஸ் பண்ணுறீங்க. அமைதியாக இருக்கான். சீரம் சீரம் அப்படின்ட்டு ஃபுல் பண்ணுறீங்க. அவ்வளோதான் பெயினாக இருக்கு. ஜஸ்ட்டு போட்டு ஒரு மாதிரி கடிக்கிறீங்க. அது உனக்கு வலிக்குது, வலிடுவேன் அப்படின்ட்டு மூவ் பண்ணுறீங்க. அவ்வளோதான் அவன் செம்மையாக ஃபீல் பண்ணுறான். ரெண்டு கையும் எடுத்து உங்கள் காலை தான் பிடிக்கிறான். லைட்டாக இருக்குது. உங்களை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸே ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. நீ ஸ்டாப் ஆகிட்டீங்கடா. உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி மண்டை ஆட்டுறான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்ட்டு உங்கள் காலை பிடிச்சதான் ஒரு மாதிரி இழுக்கிறான். இது உங்களுக்கு பெயினாக இருக்குது. நல்லா முடியல. ஸ்டாப் ஆகி அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவனால் சுத்தமாக முடியலை. அவன் உங்களை தான் ஒரு மாதிரி தூக்குறான். அவனுக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு. நான் உங்களால் முடியல. அவனை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் இன்னும் மாறவே இல்லை அப்படின்ட்டு சைடாக பெட்டில் படுத்துட்டீங்க. அவன் பார்க்குறான். ஏன்னா கையை வச்சு கூப்பிட்றீங்க வா அப்படின்ட்டு. அவங்க பட்டு பார்க்குறான். அவனும் எந்திரிக்கிறான். இல்லைவா நீ சொல்கிற மாதிரி அவனும் பண்ணுறான். அப்படி பக்கத்து கால் போட்டு அவன் கையெடுத்து அவனை இப்படி பண்ண இப்படி சொல்லணும்னா அவனும் ஃபுல் பண்ணுறான். அவனுக்கு செம்மையாக இருக்கு. எனக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறீங்க. அவ்வளோதான் உங்கள் ஷோல்டர் பிடிச்சதான் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். தாங்க முடியல. அவன் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. ஹெட் இருக்குல்லடா அதை பிடிச்சி அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அமைதியாக இருந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஸ்டாப் பண்ணலாம் வெறித்தனமாக போயிட்டுருக்கான். முடிச்சிட்டான். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. வரலன்னா அவங்க லிப்ஸை
அப்படி ஒரு மாதிரி கடிச்சுக்கிறான். திருப்பி எந்திரிச்சு உட்காரான். அகெயின் போகுது. பார்க்குறீங்க அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் ஹெட்டை பிடிச்சி லிப்ஸை வைக்கிறீங்க. எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அவன் ஃபீடிங் பாட்டில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 7 o'clock உங்கள் டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. 2 பேருமே கண்ட்ரோலே இல்லாமல் அதெல்லாம் பண்ண தெரியாமல் கடிச்சு அப்படி வைக்கிறான். ஏன் கூட டோர் நாக் போயிருப்பாங்க. நீங்கள் வலிக்குதுடா அப்படின்னு கத்திருப்பீங்க. லைட்டாக இந்த சவுண்டு கேட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு போகிறான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. கீழே ஃபுட் சாப்பிட போகவே இல்லை. திடீர்னு உங்கள் மேலே தான் படுத்திருக்கான். நெக்ஸ்ட் டே வரைக்கும் அப்படி தான் ஆகுது. அவன் அவங்களுக்குலேருந்து எடுக்கவே இல்லை. இதை அவன் ஒரு விளையாட்டாக நினச்சிட்ருக்கான். 2 பேருமே டயர்டா ஒரு 7 o'clock மேலே ஜங்குக் தான் எந்திரிக்கிறான். அவன் பார்க்குறான் இன்னமும் உங்கள் மேலே இருக்கான். கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலேருந்து அவன் எந்திரிக்கிறான். லைட்டாக பெயினாக இருக்குது. உங்களை பார்க்குறான். அவன்கிட்டும் பார்க்குறான், உங்கள்கிட்டும் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா அகைன் உங்கள் கால்கிட்ட வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே ஐஸ் ஓப்பன் பண்ணால் உங்கள் லிப்ஸை வச்சு மார்னிங்கே போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. ஹாப்பியாக இருக்குது. அவன் ஃபேஸ் ஹக் பண்ணி நீங்கள் 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ப்ரீத் பண்ணுறீங்க. ஜங்குக் எனக்கு விளையாட்டு பிடிச்சிருக்கு, டெய்லி வேணும், நல்லா இருக்கு அப்படின்ட்டு ப்ரீத் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. நான் நீங்கள் கண்டினியூஸோட பார்க்குறீங்க. என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா? ஏன் அழுகுற? இல்லை, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ நான் சொன்னாலும் கேட்கணும். எனக்கு டெய்லி எனக்கு இது வேணும். சரி, உனக்கு நான் கூட விளையாடுறேன் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவனும் உங்கள் கிட்ட வரான். ஃபேஸை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் அமைதியாக இருக்கான். கண்ணை க்ளோஸ் பண்ணி அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ரீட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பார்க்குறான். நீங்களே கிஸ் பண்ணிட்டு விடுறீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு கிஸ் பண்ணுறது. ஆனால் நீ சொன்ன மாதிரி எனக்கு இனிக்கலை. இது உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான் இனிக்குதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா, சரி, குளிக்கல் போகலாமா? சாரிடா, ஏன்னா அந்த மியூசிக் என்னால் கட் பண்ண முடியல. ஏன்னா அகெயின் அந்த வாய்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் நான் அகெயின் வேறு சாங் வச்சு அதை கொஞ்சம் சவுண்டாக வச்சுருக்கேன். அதனால உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிருங்க. 2 பேருமே ட்ரெஸ் மாற்றிட்டு என்னால் நடக்க முடியல. மெதுவாக 2 பேரும் பையன் நீங்கள் பையன் நடக்கிறீங்கடா. அவனும் பையன் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு ரெஸ்ட் ரூம்லேயே எல்லாம் ஒன்றா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்ருப்பான். ஆனால் எல்லாமே நான் தான், நான் உன் பொண்டாட்டி, இது நீ கட்டின தாலி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் புரியாததுக்கு அமைதியாக இருக்கான். கீழே போகிறீங்க. ஒரு 10 o'clock மேலே தான் ஜங்கு கூட அம்மா ஒன்றுமே சொல்லலை. சிரிச்சுட்டு உங்கள் 2 பேத்துக்குமே ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறீங்க. நீங்கள் சாருக்கு எப்படி இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அவனுக்கு கிஸ் பண்ணி தரல, சும்மா லிப்ஸை வச்சு வச்சுருப்பான். அதுக்கடுத்து அவன் வெளியில் கடிச்சு அப்படிலாம் வச்சுருப்பான். அந்த பைட் மார்க்லாம் இருக்குது. அவங்க ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே ஃபுட் சாப்பிட்டு எங்கள் கூடமா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இன்னைக்கு பூரா கிச்சனில் தான் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஷோபாவில் ஜங்கு கூட்டிகிட்டு போய் கார்ட்டூன் படம் பார்க்க விடாமல் நார்மலான படத்தை பார்க்க சொல்லி அப்போ தான் உனக்கு நைட்டு நான் தருவேன், விளையாடுவோம் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அதனால அவனும் ஒரு படமாக பார்த்துட்ருப்பாங்க. உங்களுக்கு டயத்துக்கு ஜூஸ்லாம் வரும். 2 பேரும் குடிச்சிட்டு ஜங்குக்கு தூங்கிட்டான். நீங்களும் ஷோபாவில் அப்படி தூங்கிட்டீங்க. அவன் போகுது. ஆஃப்டர்நூன் போல் ஃபுட் சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு எந்திரிச்சிட்டாங்கடா, வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவன் டைட்டாக உட்காடுறான். அவனுக்கு ஃபுட் போட்டுருங்க. அவங்க கூடமா சரி உங்களுக்கு என்ன வேணும் போனேன், உங்களுக்கு ஜூஸ் கேட்குறான். அதுதான் அவங்க போட போயிட்டாங்க. டிவியில் எதுவும் சவுண்டு கேட்குதுலடா. அவனும் திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கு கூப்பிட்றீங்க. அவன் அந்த மூவி பார்த்துட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு கிஸ்ஸிங் நடக்குது. ஜங்கு திரும்பிடா சொல்லிட்டு திருப்பி அகெயின் அதுதான் பார்க்குறான். ஷோ சாப்பிட்டு அப்படின்ட்டு அவன் உங்களையே பார்த்துட்டே இருக்கான். என்ன உங்ககிட்ட வரான், என்னடா என்ன அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் அவன்
அவன் கையெடுத்து உங்கள் ஃபேஸை பிடிச்சி லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஷாக்கா அந்த ஃபுட் பிளேட் எடுத்து டைம் டேபிள் வச்சுட்டு உங்கள் ஷோல்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் ஃபேஸை பிடிச்சி தள்ளுன்னு தள்ளிட்டுருக்கீங்க. ஆண்டி மேடிட்ட ஜூஸ் போட்டு ஜங்குக்கு போய் கொடு அப்படின்ட்டுருப்பாங்க. அவங்க வந்திருப்பாங்க. அதான் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஆண்டி கிச்சனில் அந்த ஃபுட்ஸில் இருக்கடா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னங்க இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா, ஏய் ஏன் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஷோல்ட்டை பிடிக்கிறாங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்தா ஜேகே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் கூட அம்மாவுக்கே ஷாக்காக இருக்குது. நீங்கள் அவன் ஷோல்ட்டை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் விடாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த வீட்டை பார்த்தோன்னே அவங்க கூட அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இதில் எழுதிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. தான் பையன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான்ட்டு நீங்கள் அவள் லிப்ஸை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது அங்கே அதெல்லாம் ரூம்குள்ளே தான் பண்ணணும், புரியுதா? என்ன சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. உனக்கு இன்றைக்கி நான் பிளாட்டு சொல்லி தர மாட்டேன். சாரி எல்லாம் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் முடியாதுன்னு திரும்பிக்கிறீங்க. அவன் சாரி கேட்குறவங்க ஃபேஸ் திருப்பி சரி விட்டு அவனுக்கு ஃபுட் போட்டுறீங்க. அவங்க ரெண்டு பேசுகிற சவுண்டு கேட்குதுடா. இப்போ தான் அந்த மேடை கூட்டிகிட்டு இதுக்கப்புறம் உனக்கு உள்ள வேலை இல்லை வெளியில் தான் அப்படின்றாங்க. அவளும் வெளியில் போயிடுறா. நீங்கள் என்ன சண்டி ஒன்றும் இல்லைம்மா, இனிமேல் நானே குக் பண்ணிக்கிறேன். அவதுக்கு அவள் இனிமேல் தோட்டத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இப்போ தான் ஆண்டி வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் சைடை திரும்பியிருப்பீங்க. பட் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவன் ஷோல்டர் பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பேன். அப்போ மேடு பார்த்துருக்க மாட்டாங்கல்லடா. அதனால உங்கள் கூட அம்மா சங்குக்கு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்படியே டைம் ஆகுது. நைட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு ரூமுக்கு தான் போனான். உங்களை ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி உங்கள் பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் வேணாம் சங்குக் ப்ளீஸ் தாங்க, இந்த பொட்டி பால் குடிச்சுத்தாங்க. இல்லை இல்லை விளையாடலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ அவனை எவ்வளவோ ஸ்டாப் பண்ணாலும் அவன் இல்லை. என்ன பண்ணுறான்னு தெரில, ஆல்ரெடி ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கான். சங்குக் ப்ளீஸ் தான். இல்லை இல்லை நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னாலும் எப்படின்னு சொன்னேன்ல, விளையாடான்னு சொன்னேன். இல்லை இல்லை நம்ம மார்னிங் தானே விளையாண்டோம். எனக்கு பெயினா வலிக்குது சங்குக். வலிக்குதா? இல்லையா வலிக்காத, இன்னைக்கெல்லாம் வலிக்கவே இல்லை. உனக்கு என்ன, நீ தான் இந்த மாதிரி விளாண்ட. உனக்கு சங்குக் அது உனக்கு புரியாது, எப்படி புரிய வைக்கிறது? இல்லை இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்ட க்ளோஸ் அப்படியே வந்துட்டே இருக்கான். நீங்கள் பெட்டில் அப்படியே உட்கார மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு வேறு வலி தெரில, பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. கல்டு அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லாமே உங்கள் மேலே வரான். இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அப்போ நீ எடு. இல்லை ட்ரெஸ்ஸை நீ கழட்டு. எனக்கு தெரியல, அதவும் சொல்லி கொடுக்குறீங்க. அவனும் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு கீழே தான் வரான். ஆனால் நீங்கள் அவனை பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸை காட்டுறீங்க. அவனும் உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தெரில, அவன் சீஸை பயங்கரமாக பிடிச்சி அவன் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணி அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனும் உங்கள் ஹேர்லாம் பிடிச்சிட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ணுறான். உங்களே நசுக்கிறான். நீங்கள் அவன் ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து கீழே போட்டிங்க. அவனும் சுத்தம், நீங்களும் சுத்தம். ஆனால் அது அவனுக்கு பண்ண இதுவும் மாறி இருக்குது. தானாகவே அவன் பல்ல வச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள அவனை பார்க்குறீங்க. கீழே போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப பயங்கரமாக டைம் எடுத்துகிட்டே போகுது. ரொம்ப ப்ரீத் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி அவனுக்கு எப்போல்லாம் தோணுதோ மிட் நைட்டில் எழுந்திரிச்சு அவன் வாட்டில் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை அப்படியே படுத்துக்கிறீங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ ஃபீலிங்ஸ், அவ்வளோ லவ்வாக ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஜங்குக் அப்படி தான். அப்படியே 1 வீக் அப்படியே தான் போகுது. ஜங்குக் நைட் ஆனால் அவங்கள தூங்கவே விட மாட்டான். எல்லாம் ஜங்குக் கூடமா மேலே வர்றதாவே இல்லை. கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை லைட்டாக போர்கிட்டில் கிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்கள் தான் மூவ் பண்ணியிருப்பீங்க. அவன் மேலே இருந்து எந்திரிச்சிட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா அந்த 2 டேஸாக நீங்கள் கொஞ்சம் கிச்சனில் உங்கள் ஆண்டி கூட ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நீங்களும் உங்கள் ஆண்டி கூட வந்து ஹெல்ப் பண்ணலான்னு மாறிங்க. அவங்க அதுக்குள்ளே குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கிரேட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு நானே பார்த்தல. இல்லை அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்கள பார்க்குறாங்க. அங்கங்கே போய்ட்டுலாம் இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. குக் பண்ணதெல்லாம் எடுத்து டைம் டேபிள் வைக்கிறீங்க. உங்கள் மாமா பார்த்தா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் தோணுது
ஆஃபீஸ் ஒர்க் உங்களுக்கு தெரியும்லடா, கேட்கலாமா வேணாமா அப்படி தான் தோணுது. ஆண்டி உங்கள் அங்கிளுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்க போகணுன்னு உங்கள் ஆண்டிகிட்ட தான் கேட்குறீங்க ஆஃபீஸ்ன்னு. என்ன ஒர்க்கு என்ன ப்ரான்ச்சு அப்படிலாம் கேட்குறீங்க. அவங்களும் சொல்கிறாங்க உங்கள் ஆண்டிக்கு தெரியும் நீங்கள் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு புரியுதுடா, நீ என் பையனை மட்டும் பார்த்துக்கடா. எனக்கு பேரனும் பேத்தியும் மட்டும் பேத்தி கொடுத்துட்டு நீ ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கலாம். நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் பையனும் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனாவே கீழே வரான். உங்களை தான் தேடுறான். நீங்கள் ஷோபாவில் உட்காந்து உங்கள் ஆன்ட்டி கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் அவங்க அம்மாலாம் இருக்குன்னு கண்டுக்கல. உங்ககிட்ட உட்காந்து உங்கள் ஷோல்டரில் அவன் ஹெட்டை வச்சு படுத்துட்டு இருக்கான். ஜங்கு போ சாப்பிடுப்போம். ஜங்கு போ அப்படின்னு சொன்னோன்னே அவனும் எந்திரிச்சு டைம் டேபிளில் ஃபுட் அவனாக போட்டு அவனா சாப்பிட்டுட்ருக்கான். உங்கள் ஆண்டி பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே இருங்க ஆண்டி, அவனா சாப்பிட்டு வர. அவன் சாப்பிட்டு ஃபுட்லாம் அவனே அகெயின் போட்டு சாப்பிட்டுக்கிறான். தண்ணிலாம் குடிச்சிட்டு அந்த பிளேட் எடுத்து அவனாவே வாஷ் பண்ணிட்டு கிச்சனில் வச்சுட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிட்டான். இப்படிலாம் அவனை படிக்க வைக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அவனை பிளாக்மெயில் பண்ணுறதே நைட் அதை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுறீங்க. தரவாக படிக்கிறான். கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டினாக கேட்குறீங்க. ஆன்சர் பண்ண கிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காண்டியே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். 5th வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு ஃபைல் எடுத்து அவங்க அப்பா ஃபைல் தான் அதை எடுத்து இதை ரிவிஷன் பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் முழிக்கிறான். பண்ணுன்னு சொன்னோன்னே அவனும் பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் சொன்னோன்னே அவங்க அப்பாக்கே ஷாக்காக இருக்குது. அவங்க அம்மா கண்லேயும் அவங்க அப்பா கண்லேயும் அவ்வளோ டிஎஸ் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறான் அப்படின்ட்டு இப்படியே அவனா ஃபுட்லாம் அவனா சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாம் முடிச்சுட்டு ரூமில் தான் இப்போ அந்த ஃபீடிங் டப்பாலாம் இல்லை, அதுக்கு பொதுவாக நீங்கள் கொடுக்குறீங்க. நல்லா எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் நல்லா தூங்குறான். நீங்கள் தான் கிச்சனில் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஆண்டி உங்கள் மாமா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்கு பின்னாடி இருந்து உங்களை ஹக் பண்ணுறான். வைக்கணும் ஜங்கு என்ன அதுக்குள்ளே இருந்துச்சிட்டா அப்படின்ட்டு அவங்கள திருப்புறான். என்ன என்ன சொல்லியிருக்கேன் இல்லை ஜங்கு ரூமில் மட்டும்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருப்பீங்க. அவன் அவங்கள பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அவன் கையெல்லாம் அங்கே ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓயன் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா ஜங்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு வெளில வந்துட்டாங்க. சவுண்டு கேட்டு ஜங்கு கொஞ்சம் ஒரு தள்ளிச்சிட்டு அம்மா பார்த்துட்டாங்க. என்ன ஜங்கு உனக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க அங்கிள் ஆண்டி எனக்குலாம் பக்கத்தில் வரக்கூடாது, இந்த மாதிரி கிஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. அவனும் சாரி கேட்குறான். அவனை பார்த்து நல்லா முறைச்சிட்ருக்கீங்க, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவன் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். நீங்களும் சிரிச்சிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படி சொன்னேன். ஃபுட் எடுத்துகிட்டு டைனிங் டேபிள் வைக்கிறீங்க. அவன் அமைதியாக போய் டிவி ஆன் பண்ணி நியூஸ் கேட்குறான். ஏன்னா நைட்டு அதை தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. இந்த நம்பர் வச்சு தான் நீ பார்க்கணும், அதில் என்னென்ன இருக்கோ அப்படின்னா அதெல்லாம் நான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. எனக்கு என்ன பார்த்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்லாம். இதனால அவன் பார்த்துட்ருக்கான். அவன் கூடப்பா அவர் ஃபுட் சாப்பிட்டு வந்திருப்பாரு. இவன் எப்பயும் கொஞ்சம் நார்மலாக படம் பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு நியூஸ் கேட்குறான். ஷாக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பையன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறான் அப்படின்ட்டு. இதான் ஜங்கு காஃபி போய் கொடுக்குறீங்க. அவனுக்கு குடிச்சிட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்கான். முன்னாடி குழந்தை மாதிரி ரொம்பவே அழகாக இருப்பான். இப்போ அவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆக ஆக ரொம்பவே அழகாக இருக்கான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நல்லா மாற்றிருப்பீங்க. என்னன்னு தெரியல, நீங்கள் கிஸ் பண்ணும் கூட தோணுது. அவன்கிட்ட போய் அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. நீங்களே கிஸ் பண்ணா அவனுக்கு வேறு மாதிரி இருக்கணும்னு அவன் அவங்க ஃபேஸை ஹக் பண்ணிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணுறான். அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவங்க லிப்ஸை விட மாட்டான். அவனை அப்படியே ஒரு மாதிரி முடிய பிடிச்சி இழுத்தோன்னு அவங்கள பார்க்குறான். என்ன கிஸ் பண்ண போய் முடிச்சு உங்களுக்கு சவுண்டாக பேசுது. இன்னைக்கு நைட்டு பார்த்துக்கலாம் தான் கிஸ் பண்ண. நான் வேணா போம்மா விளையாட டீ வாங்கிடுவேன். இப்போ போகலாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு தள்ள. அங்கிள் ஆண்டி கூட பார்த்துட்டு அவங்க கிட்டாங்க. அவங்க 2 இதுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு கூட அம்மா தான் இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. அவரும் போயிட்டார்லடா. இப்போ உங்களோட சொன்னோன்னே நீங்கள் தான் அகெயின் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு ஸ்ட்ரூம்குள்ளே ஒரு ரயில்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜுவல்ஸ்லாம் ஒரு சிம்பிளாக போட்டுட்டு கீழே வரீங்க. டிரைவர் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் கார் ஓட்டுவீங்க. அது இது வரைக்கும் உங்கள் ஆன்ட்டிக்கு தெரியாது. இப்போ தான் அவங்க உங்களுக்கு ட்ரை பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்களும் தெரியும்னு சொல்கிறீங்க. நீங்களே கார் மூவ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதாவது திங்ஸ் வாங்கணும்னடா பூஜை பண்ணுறதுக்கு அதெல்லாம் வாங்கணும்னே ஜங்குக்கிட்ட. அவனும் தலையை ஆட்டிட்டு பூ வாங்குறான். 2 தான் வாங்கிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அவன் கையில் கொடுக்குறீங்க. அவனும் அதை வாங்கிட்டு உங்கள் ஹேரில் வச்சு விட்றான்.
ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. அங்க இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்க பார்த்தாவே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ ஒரு லூஸ் அப்படின்ட்டு. ஆனா இவனா பூ வச்சுடுறான் அப்படின்னு தோணுது. அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்துருப்பாங்க. போலாமா அப்படின்ட்டு உங்க கையை பிடிக்கிறான். 3 பேருமே கோயிலுக்குள்ள தான் போறீங்க. அர்ச்சனை கொடுக்கல. உங்க ஹஸ்பண்ட் நேம் சொல்லிட்டு அவனோட ராசி உங்களோடது எல்லாம் சொல்றீங்க. என்ன சாமி கும்பிட்றீங்க. ஜங்குக்கிட்டேன்னு சொல்றீங்க. அவங்க அம்மா ரொம்ப அவங்க கண்ணில் அவ்வளோ எமோஷனலோட அவங்க காட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் சாமி கும்பிட்டுருப்பாங்கடா. அப்புறம் அந்த 2 பிசாசுங்களும் வந்திருக்குங்க. இங்கே பாரு, கோயிலாக வந்து கும்பிட்டா எல்லாம் நடந்துருமா என்ன அப்படின்ட்டு உங்களை பார்த்தா நீங்கள் இந்த பைட் மார்க்கு எதுவுமே மறைக்கல. உங்கள் அத்தை சொன்ன மாதிரி பின்னி போட்டிருக்கீங்க. உங்கள் முதுகு, உங்கள் நெக்கு, ஷோல்டர்லாம் அங்கங்கே பல்லு அப்படி இருக்கு. ரெட்டாக இருக்கு. என்னடி நீ இப்படி சொன்ன? அவளை பார்த்தா ஒரு இடம் இல்லாமல் திண்டு முடிச்சிட்டான் போல. இவனாடி அப்படின்னு ஜங்குக்க பார்த்தா அவன் நெக்கு, அவன் காதுலெல்லாம் பைட் மார்க்கா இருக்கு. ஆடியே அப்படின்ட்டு வாயில கை வைக்கிறாளுங்க. இப்போ அந்த ஐயர் தான் அவரும் வந்து கொடுக்குறாரு. அந்த பொட்டு குங்குமம்லாம் கொடுப்பாங்களடா, பூவெல்லாம் அந்த ஐயர் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அந்த வாங்கி குங்குமத்தை உங்கள் நெத்தியில் வச்சு விட்டு அந்த பூ வாங்கி உங்கள் ஹேரில் வைக்கிறான். எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. அவளுங்க 2 பேத்துக்கும் சாமி கும்பிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் வாய்ஸு எங்கேயுமே பேசவே மாட்டான். வீட்டுக்குள்ளே மட்டும்தான். அது அவங்க அம்மாட்ட இப்போ கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுகிறான். ஆனால் கோயிலுக்கு வந்துட்டு அவன் வாய்ஸை இன்றைக்கி தான் எல்லாமே கேட்குறாங்க. என்னடி நல்லா தான் பேசுகிறான். நடுவை சுற்றி வரையில் ஜங்குக்கூட அம்மா அந்த ஊஞ்சல் இருக்குல்லடா அதை தான் பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அந்த ஏக்கம்லாம் இல்லை. ஏன்னா தன் பையனும் தன் மருமகளும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்ட்டு 3 தடவை சுற்றி வந்துட்டு காலே வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண்ணால் கிளப்பாடு அப்படின்றீங்க. கீழே பார்த்தா அவன் ஜஸ்ட்டை பார்க்குறான். கோயில் ஜங்குக்கு அப்படின்றீங்க. அவன் சிரிக்கிறான். அந்த ஸ்மைலே அவ்வளோ அழகாக இருக்குது. போகலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் தான். எந்திரிச்சே நடக்கிறீங்க. கால் வலிக்குது. ஜங்கு கால் வலிக்குது அப்படின்னு அவ்வளோதான் உங்களை தூக்கிட்டான். உங்கள் கூட அம்மா எதுவுமே சொல்ல தூக்கி உங்களை கீழே நடந்து போயிட்டுருக்கான். எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அமைதியாக அவன் ஷோலில் கை போட்டு அப்படியே இருக்கீங்க. அவன் கீழே காருக்கிட்ட இறக்கி விட்றான். பல்லாமா அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தான் கார் ட்ரை பண்ணுறீங்க. எல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க பூரா. ஜங்குக்கா இவனா மாறிட்டானா இப்படிதான் தோணுது. இப்பெல்லாம் ஜங்குக்கும் நீங்களும் அடிக்கடி கோயிலுக்கு வரீங்க. உங்கள் குடும்பக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ மார்னிங் போல தான் நீங்களும் ஜங்குக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கையிலே அவங்களுக்கு வாமிட் வருது. அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணாமல் மூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் சைடாக வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏனாச்சும் போட்டு திட்டிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு அது நம்ம கூட பண்ணலை அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க. இறக்கி விட்றானாலும் அவன் இறக்கி விட மாட்டான். இதில் மட்டும் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்களாம் வாஷ் பண்ணுறீங்க. அவன் என்னான்னு தெரில அப்படியே அவங்கள காலில் லாக் பண்ணி மூவ் பண்ணி முடிச்செடுத்தா அவங்கள கீழே இறக்கி விட்றான். 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டயர்டாக பெட்டில் வந்து படுத்துட்டீங்க. ஜங்குக்கும் அப்படி தான் அவங்க கூட வந்து படுத்துட்டான். டைம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே எழுந்திரிச்சு கீழே வரீங்க. ஃபுட் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனால சாப்பிட முடியல. உங்கள் ஃபுட்டும் சேர்த்து அவனுக்கே ஃபீட் பண்ணி விட்டீங்க. இப்படி டைம் ஆகுது. 2 பேர் கொஞ்சம் கார்டனில் இருக்கிறதும் டெரஸ்க்கு போகிறதும் எனக்கு நிறையாவது சொல்லி கொடுக்குறீங்க. ஆஃபீஸ் விஷயமாக நிறையாவது சொல்லி கொடுக்குறீங்க. மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்கல. ஜங்கு கூடமா ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இல்லை சாப்பிட்றீங்க. அவன் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறான். இப்போ ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட பாருங்க. உங்கள் ஆண்டி தான் உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தலையெல்லாம் ஒரு மாதிரி கேர் ஆகுது. சாப்பிட முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டு ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவன் சாப்பிட்டான். ஆனால் உங்கள் சாப்பாடை சாப்பிட முடியல. அதனால ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் சாப்பிட்றான். ஆண்டி தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டீங்க. என்னடாச்சு ஃபுட் பிடிக்க மாட்டேது அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பிடிக்கல அப்படின்றீங்க. ஒருவேளை நம்ம நல்லா சமைக்க மாட்டோமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. இப்படியும் 1 வீக் ஆகுது. டெய்லி அவன் கூட இருக்கீங்க. ஆனால் இப்போலாம் ரொம்ப டயர்டாக அப்படி ஃபீல் ஆகுது. 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் வாரீங்க. உங்கள் ஆண்டி உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே அப்படியே வாமிட் பண்ணுறீங்க. தலை சுற்றி அப்படியே இன்னைக்கு மயங்கி கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் கூட அப்பாவுக்கு ஜங்குக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது. அவள் அழ ஆரம்பிச்சிட்டான். உங்கள் கூட அம்மாவுக்கும்
என்னாச்சு அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லைடா ஜங்கு தான் அவன் மார்னிங்லேருந்து வாமிட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஜங்கு கூட அம்மாவுக்கு டக்குன்னு அவங்க அப்பாட்ட சொல்லி டாக்டர் வர சொன்னோன்னே அவங்களும் செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு தூக்கிட்டு போய் அவன் ரூமில் படுக்க வச்சுருப்பான். 2 மந்த் ஆக போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான். உங்கள் அங்கிள் ஆண்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. அவன்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, நான் பேபி அதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அவனே பேபியாக இருக்கான் அப்படின்ட்டு அதை நீங்கள் பெருசாக அதை சொல்லியிருக்க மாட்டீங்க. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் அவங்க அம்மா அப்பாவை. ஏன்னா உங்கள் கண்ணில் டீயர்ஸும் ஹாப்பியாகவும் ரொம்பவே அழுதுட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் மயங்கி ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு உங்களே பார்க்குறான், அவங்க அம்மா அப்பாவும் பார்க்குறான். உங்கள் அங்கிள் தான் டாக்டரை அவங்க அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இந்த நியூஸ் வீட்டில் இருக்காங்களடா மெய்டு, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸ்வீட் பாக்ஸ் அதிகமாக அவங்களுக்கு என்னென்ன போனஸ் எல்லாமே இன்றைக்கி அவங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. நேரத்தில் நீங்களும் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். என்ன ஜங்கு? இல்லை உனக்கு என்னாச்சு? ஏன் மயங்கிட்ட? எனக்கு என்ன ஃபுட் ஒத்துக்கலடா அவ்வளோதான். இல்லை நேரமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அதான் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படின்னா என்ன? என்ன என்ன ஜங்கு என்ன சொன்ன? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னா என்ன? ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவன் அப்பா ஆயிட்டான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்கடா. அவனுக்கு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணா அடுத்து அவன் மூவ் பண்ணுவான். அதுதான் தோணுது. வேகமாக அவங்க ட்ரெஸ்ஸை கட்டுறான். இல்லை 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 அவனை ஸ்டாப் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் மூவ் பண்ணுறான் அமைதியாக. அவன் கண் டிஎஸில் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவன் மேலே படுக்கிறான். அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவன் காதுக்கிட்ட ஒன்றா சொல்கிறீங்க. அவன் 2 பேத்துக்கும் பேபி வரப்போகுது. என் ஸ்டொமக்கில் உன்ன மாதிரி உன்னோட பேபி உன்னோட உயிர் அப்படி உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலும் அவனுக்கு புரியலை. அவனுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அப்படி சொல்கிறீங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது உங்கள்கிட்ட பேபி இருப்போது அப்படிலாம் சொல்கிறீங்க. உன்ன மாதிரி இருக்கும், நம்ம தான் சேஃபாக வளர்க்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் அம்மா அப்பா அப்படிலாம் நிறையா சொன்னோன்னா அவனும் உன் மேலே நின்றுட்டு உங்கள் ஸ்டொமக்கை தொடுறான். எங்கேருந்து தான் வரும், சேஃபாக நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் நல்லா கேட்டுக்கிறான். நேரத்தில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் ஆண்டி உங்களை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே டைம் ஆகுது. உங்களுக்கு டயர்டாக இருக்குல்லடா, அதனால ஜங்கு கீழே போய் அவனா ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க்குனால அங்கே ஒரு மாதிரி ஒர்க் பார்த்துட்ருக்காளுங்க. நீங்கள் அவளுக்கு கால் பண்ணியிருப்பீங்க, பட் கால் எடுத்துருக்க மாட்டாளுங்க. 2 பேர்த்துக்கும் வாய்ஸ் நோட்டீஸ் அப்புறம் அந்த ப்ரெக்னன்சி அதெல்லாம் ஃபோட்டோ அதாவது செக் பண்ணியிருப்பாங்களடா. ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணோன்னே உடனே உங்களுக்கு கால் பண்ணுறாளுங்க டெக்ஸ்ட் வந்தோன்னே. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோலாம் அழுகுறாளுங்க. ஆயிஷாலாம் என்னடி பண்ணிருக்க அப்பாடி நீ அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி காமெடி பண்ணி அப்படி இப்படின்னு பேசுகிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் பேசிவிட்டு ஓகேடி டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப அடிக்கடி உங்களுக்குலாம் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஆயிஷா தான் உங்களை ரொம்பவே ஓட்டுறா. பேபி மைண்டில் டேட்டி மைண்டு கொடுத்துட்டியாடின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. இவனும் கால் பேசிட்டு கட் பண்ணிட்டாளுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கீங்க. டைம் ஆகுது. உங்கள் ஆண்டி உங்களை நல்லா கேர் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துக்கிறான். உங்கள் ஆண்டி என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோனில் பார்த்து ஜங்குக்கிட்ட பேபி எப்படி கேர் பண்ணணும், இப்படி பார்த்துக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. அவனும் கேட்டுக்கிறான். ஆனால் நீங்கள் உங்கள் பேபியை பார்த்துக்கிட்டே ஜங்குக்கு நிறையாது அவனுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, சொல்லி கொடுக்குறீங்க. 1 வீக் ஆகுது. உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க உங்கள் அத்தை. டயத்துக்கு ஃபுட், டயத்துக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஜங்குக்கு நீங்கள் எல்லாமா அவனால் இருக்க முடியாது. நைட் ஆனால் அவங்க கூட அவன் இருப்பான். இப்படியே மந்த் ஆகுது. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஜங்குக்கு உங்களை ரொம்பவே அழகாக ரசிக்க ஆரம்பிக்கிறான், லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணுக்கு அழகா ரொம்ப ரொம்ப ஆக ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப உங்களுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி ரொம்ப அடிக்ட்டு. கொஞ்சம் கூட உங்களை விட்டுட்டு தள்ளி கூட போக மாட்றான். இப்போ அவங்களுக்கு 5 மந்த்து. அவங்க ஆண்டி தான் அவங்கள்ட்ட வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாண்டா, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதுவும் தலையாட்டிட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் உங்கள் கூட டெய்லி இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சேப்பா பைய பாப்பா கொல்லிக்கு அப்படின்ட்டு அவனும் மெதுவாகவே பண்ணுவான். அப்படியே உங்களுக்கு 8 மந்த் ஆகுது. உங்கள் பெல்லியெல்லாம் பெருசாக இருக்குது.
ஜங்குக் டச் பண்ணி பார்ப்பான். இப்போ ரொம்பவே கொஞ்சம் மெச்சூர்டாக நடத்துக்கிறான். ஒரு அப்பா எப்படி பேபியை பார்த்துக்கணுமோ அதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பீங்க. இல்லை தான் நீங்கள் அப்பா கூட ஆஃபீஸ் போ, நீ ஒரு நாளைக்கு போய் போயிட்டு வா அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் முடியாதுன்ட்டு இருக்கான். அவன் காதுகிட்ட சொன்னோன்னு அவனும் அமைதியா அவங்க அப்பா கூட போறான். இன்னைக்கு ஃபுல்லா அவங்க அப்பா என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறான். ஏன்னா வீட்டுக்கு வந்தா நீங்க கண்டிப்பா கேட்பீங்க அப்படின்ட்டு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் கவனிக்கிறான். அங்கே ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். இதுப்புறம் 4 o'clock முடிச்சுட்டு அசிஸ்டண்ட்டை நீ டிரைவ் கார் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுவும் அவங்க அங்கிள், அதாவது உங்கள் அங்கிள்கிட்ட சொல்லியிருப்பீங்க. இப்போ அவன் கார் ட்ரை பண்ணி பழகிக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு சுத்தமாக தெரில. ஆனால் நீங்கள் சொன்னது தான் அவன் காதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதனால் அவனும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறான். 6 o'clock ஆனோன்னு அவங்க அப்பாட்ட தான் வீட்டுக்கு போகணுன்றான். அவரும் சிரிச்சுட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இந்த வீட்டுக்கு வராங்க. உங்கள் கிட்ட தான் முடியாறான். நீங்கள் ரூமில் படுத்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவன் டச்சஸ் தெரிஞ்சோடனே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி சைடாக பார்க்குறீங்க. சொல்லு, பேர் என்ன, அப்போ புது ப்ராஜெக்ட் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பூரா சொல்லிட்டு இருக்கான். இப்போ பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சான்? இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்ட் என்ன, 2 பேருமே ஹாப்பியாக இருக்கீங்க. ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே தான் வாரீங்க. ஜங்குக்கோட அம்மா உங்களுக்கு 9 month ஆக போகுதுலடா, அதனால கொஞ்சம் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இதை அவங்ககிட்டயே சொன்னோன்னே இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஆண்டி சொல்கிறாங்க நீங்களும் தலையாட்டுறீங்க, நீங்களும் ஜங்குக்கும் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் ஆண்டி அங்கிள் தான் ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களடா, அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க. இந்த 2 மூதேவி இருக்காங்களடா, அந்த மூதேவிக்கும் சொல்கிறாங்க. டைம் ஆகுது, நீங்களே ஃபுட்லாம் போட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கூட அம்மா தான் ஏனுமா சாரிம்மா டைம் ஆச்சு. இல்லை பரவாயில்ல, ஃபுட் தானே ஆண்டி. இல்லைடா உன்னாலவே எந்திரிச்சு நடக்க முடியல, பரவாயில்ல ஜங்குக்கு இருக்கான்ல தூக்கிட்டு போவான். ஆமாம் நான் தூக்கிட்டு போவேன். இப்பெல்லாம் ஜங்குக் அதிகமாக பேசுகிறான். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிற விட அதிகமாக பேசு, எது உனக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லு, பேசு, சரி சவுண்டாக கற்று எதை வேணால் பண்ணு, ஆனால் அமைதியாக இருக்காதுன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அதனால இப்பெல்லாம் நிறையா பேசுகிறான். ஒரு பேர்ட்ஸை பார்த்தா கூட அங்கே பறக்குது பாரு, அழகாக இருக்குல்ல, அப்படிலாம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்போது அவங்க ஆண்டி உங்களை கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கு நான் வரேன். இல்லை போடா. அவனும் ரூமுக்கு போகிறான். உங்களை கூட்டிகிட்டு தான். எனக்கு புரியுதுடா, நீங்கள் இப்படிலாம் இருக்கலாம், ஆனால் இப்போ வேணாண்டா, உனக்கு பேபி பேர்ன் ஆக போகுது, கொஞ்சம் சேஃபாக. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரிங்க அப்படின்னு தான் ரூமுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த ரூமுக்கு போனோன்னே ஜங்கோட ஒய்ஃபாக மாறிடுவீங்க. உங்களை அவ்வளோ சேஃபாக அப்படி பார்த்துக்குவான். ஏன்னா அவனோட பேபியும் உனக்கு முக்கியம், நீங்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு 2 பேருமே அப்படிதான் இருந்துட்டு ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு அவங்க ஸ்டொமக் இடிக்குதுலடா, பேபி டிஸ்டர்ப் பண்ணுறானா, அவனும் சிரிக்கிறான். நீங்கள் அவங்க ஸ்டொமக் பிடிச்சிட்டு இப்படி திரும்பி அவன் கையை எடுத்து அவங்க பெல்லியில் போட்டு ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. வாமா இருக்குது. அவங்க நெக்கில் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி கூசிட்டே இருக்கு. கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்க. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க ஜங்குக்கு மேலே. அவன் சொல்லவே வேணாம், உங்கள் மூச்சு காத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. அழகா சாரீ கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் பெல்லி அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜங்குக்கு பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சிட்ருக்கான். அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கும் ரொம்ப அழகாக இருப்பான், நீங்களும் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஜங்குக்கூட மேரேஜ்க்கு பார்த்துருப்பாங்க. சில பேர் ரொம்ப ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பாங்கடா, அவங்களாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நம்பவே முடியல, அவன் ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கான். முன்ன மாதிரிலாம் இல்லை, ஒரு பயந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பிச்சுட்டு ஒரு மாதிரி சைல்டிஷாக பைத்தியம் அந்த மாதிரி இருந்திருப்பான். ஆனால் இப்போல்லாம் இல்லை, கெத்தா போல்டா அப்படி சிரிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான் சவுண்டாக. அவன் வாய்ஸே நிறைய பேர் இப்போ தான் கேட்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்கான். அவனை நிறைய பேர் கட்டிக்கன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு விளாண்டுருப்பாங்கடா, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்லாம் அவங்களுக்கு சில பேருக்கு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்கான். பட்டனை கழட்டி விட்டு நீங்கள் தான் அவன் நெக்கில் செயின்லாம் போட்டு அவன் கையில் வாட்ச் இதெல்லாம் பிரேஸ்லெட்லாம் போட்டு அவ்வளோவுக்கு அவனை மாற்றிட்டீங்க. இப்போ அவங்க எல்லாம் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு தான் பேங்கல்லாம் போட்டுவிட்டு சந்தனம்லாம் வச்சு இந்த ரிச்சுவல்லாம் ஒரு ஆளாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் கையில் புறம் அவ்வளோ பேங்கிள்
பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. எங்களுக்கு உங்களை வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறான். சும்மாவே ரொம்ப அடிக்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கல ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுறீங்க. அவனுக்கு ஒரு கோல்டு அப்படி மின்றீங்க. அவன் இருக்க இருக்க அவனால முடியலை. அவன் பேங்கிள் போட்டு திரும்புகிறாங்களடா. உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி அவ்வளோ பேர் இருக்கையில் அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் இந்த தடவை அவனை ஸ்டாப் பண்ணவே இல்லை. எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு தான் நீங்கள் விட்டுட்டீங்க. என் புருஷன் ஒன்றும் லூஸ் இல்லை, அவன் ஆம்பலை. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் அவன் கிஸ் பண்ணுறதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் நல்லா கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை விடுறான். கிஸ்ஸெல்லாம் கண்டுக்கல, உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். நீங்களும் அவனை பார்த்து சிரிச்சுட்டு நார்மலாக பார்க்குறீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. ஜங்கு கூட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க இருக்கையிலேயே நிறைய தடவை பண்ணியிருப்பீங்க, அதனால அவங்க பெருசாக எடுத்துக்கல. தான் பையனும் தான் மருமகளும் ஹாப்பியாக இருக்கணும். இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுனாங்கல்ல, இப்போ என் பையன் என் மருமகள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் புரியட்டும் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லா ஃபங்க்ஷனும் முடியுது. ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஆண்டி உங்களை சேஃபாக ஹாஸ்பிட்டலுக்கு போக இப்படிலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வேணால் டெலிவரி ஆகும் அப்படிலான்றாங்க. உங்களை மேலே போக வேணாம் கீழே ஸ்டே பண்ணுறாருனாலும் கேட்க மாட்டீங்க. இன்றைக்கி ஜங்குக்கிட்ட எனக்கு வேணாம் ஜங்கு ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ்டா. ஆனால் இல்லை எனக்கு வேணும் அப்படி தான் அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். இதில் மட்டும் ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரியல, கொஞ்சம் ரொம்ப டயர்டா அப்படி தோணுது. நான் அவன் கேட்க மாட்டானடா, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அவன் பண்ணிட்டுருக்கல கொஞ்சம் பெயின் அப்படி வர ஆரம்பிக்குது. ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் லைட்டாக தான் பண்ணுறான், இருந்தாலும் உங்களுக்கு பெயினாக இருக்கனால போதும்னு ஒரு மாதிரி கத்தி அழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் பார்க்குறான் கீழே லைட்டாக பீட் அப்படி ஆகுது. டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவனுக்கு நிறையா சொல்லியிருப்பீங்க, பேபியெல்லாம் பேர்ன் ஆனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன்லலாம் காட்டியிருப்பீங்க. டக்குன்னு பயந்துடுறான். வேகமாக அவங்கள தூக்குறான். அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் போடு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்கள தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா டோருக்குள்ளடா தூங்கிட்டாங்க எல்லாம். டோரை ஒரு மாதிரி காலச்சு கிக் பண்ணுறான். சவுண்டு கேட்டு என்னன்னு பார்த்தா அழுதுட்ருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி போகிறாங்க. நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. ஜங்குக்கு வெளில கத்திட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பயம். இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருப்பான். அவனுக்கு ரொம்ப திரும்பி ஆள ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அம்மா தான் சமாளிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பேபி சவுண்டு கேட்குது. ஆண்டி ஜங்குக்கிட்ட வந்து தான் உன்னோட பேபி சவுண்டு கேட்குது பாருடா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அமைதியாக கேட்குறான். அந்த குழந்தை சவுண்டு கேட்குது. இப்படி டைம் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேபியை கொண்டு வந்து தான் பேபிடாப்பா அவங்க ஆண்டி ஜங்கு வாங்கடா. அவனும் பேபி, அவன் குழந்தைய அவனுக்கு தெரில. சிஸ்டர் கை நீட்டுங்க அப்படின்னு அவனும் நீட்டுறான். அவன் ஹேண்டு ஹெல்ப் இருக்கலடா, அதை ஒட்டி அவன் ஜஸ்ட் ஓட கொடுக்குறாங்க. பார்க்குறான் அந்த பேபி க்யூட்டாக குண்டா அழகா அப்படி இருக்கு. அவன் பயப்படுறான். அவனுக்கு கையெல்லாம் நடக்குது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு பேபியை வாங்கிக்கிறாங்க. அம்மா அம்மா என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மாட்ட அவன் பொண்டாட்டின்னு இருக்கான். நிறைய இடம் சொல்லியிருப்பீங்க என்னை பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டு. அப்போலாம் அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டியிருப்பான். ஆனால் இப்போ சொல்கிறான் பரவாடா. இடத்துல அவங்கள டீச்சரில் கொண்டு வராங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஜங்கு பார்த்தாரே ஆளுறான். அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க கொஞ்சம் பெயிண்ட் ஆயிருக்காங்க, சரியாயிருவாங்க அப்படின்ட்டு பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட்டாக ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. வாழ்ந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்ருக்கான். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பேபி உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு தான் பார்க்குறீங்க. ஜெசல் ஜங்குக்கு மாதிரி அப்படி கொழுன்னு அப்படியே இருக்கான். ஜங்கு பாத்தியா ஒன்று மாதிரி இருக்கு. அவனும் மண்டையாட்டுறான். ஏன்னா நீங்கள் மிரரில் அடிக்கடி ஒன்று மாதிரியே தான் பேபி இருக்கும், ஒன்று மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு மிரரில் அவன் ஃபேஸை காட்டி உங்கள் ஸ்டொமக்கை காட்டியிருப்பீங்க. அவனும் பார்த்துருப்பான் பேபி என்ன மாதிரி இருக்குது என்னோடய பேபி அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்கள தான் பார்க்கணும், ஏன்னா நீங்கள் கத்தி அழுதுருப்பீங்க, ரொம்ப பயந்துருப்பான். இப்போ நீங்கள் ஃபெயிண்ட்டாக வேறு ஆயிருந்தீங்கன்னாடா கண்ணை முழிச்சு பார்க்கல, ரொம்ப பயந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்கான். இப்போ சிஸ்டர் வந்து தான் பேபிக்கு ஃபீட் பண்ண சொன்னோன்னே அவங்க ஆண்டி இருக்காங்கடா, அவங்க தான் ஜங்குக்கு போக சொல்கிறாங்க. அவன் போகாமல் அவங்க கையை பிடிச்சிட்டே இருக்கான். பட் இருக்கட்டும் ஆண்டி அப்படின்ட்டு உங்களை தான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பேபியை ஃபீட் பண்ணுறதுக்காண்டி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக்கு பார்க்குறான். அவன் கொஞ்ச நாளாகவே அதாவது நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அங்கே வச்சு பேபி மில்க் குடிச்சோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தான் எப்பயுமே அங்கே இருப்பான். ஆனால் இப்போ அவன் பேபி குடிச்சிட்ருக்கு இப்படி தாண்டா அப்படின்ட்டு அவங்க ஆண்டி போயிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு இருக்காங்கடா,
அதனால அவங்க வெளில போயிடுறாங்க அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு. நீங்களும் ஃபீட் பண்ணிவிட்டு உங்கள் பேபியை பிடிச்சிட்டு அது கூட கீழே ஒரு மாதிரி இருக்குது பிடிச்சிட்டு ஜங்குக்கு பார்த்தா அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபேஸை ஒரு மாதிரி டல்லாக தொங்க போட்டுட்டான். ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு? இன்னொரு கை எடுத்து அவன் சீஸை பிடிக்கிறீங்க. அவன் கண்ணு கலங்கிருச்சு. என்னாச்சு? இல்லை அங்கே அங்கே நான் தானே. இங்கே என்னங்க? அவன் கையை வச்சு அந்த இடத்த டச் பண்ணி அந்த பேபின்னு சொல்கிறான். ஜங்கு இது இது நம்ம பேபிடா. பாப்பாவுக்கு பசிக்கல. இல்லை அது அது ஆம்பிட்ட. ஜங்கு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணக்கூடாது. அது பேபி கொஞ்சம் அது பசிக்கல. அதனால கொஞ்ச நாள் தான் அப்படி. அதுக்கப்புறம் அது உனக்கு தான். இல்லை இல்லை ஜங்கு புரிஞ்சுக்க அப்படின்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொன்னோன்னே அவனும் அமைதியாக கொஞ்ச நாள் தானே அதுக்கடுத்து எனக்கு தானே அப்படின்ட்டு சொன்னோன்னே நீங்களும் ஆமான்னு தலையாட்டுறீங்க. இப்படி டைம் ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஃபுட்லாம் நீங்கள் தான் ஜங்கு ஃபீட் பண்ணுறீங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பேபி தூக்கம் போட்டோன்னே ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கான். டைம் ஆனால் அவன் என்ன பண்ணணுமோ அப்படின்ட்டு நீங்கள் படுத்துருக்கீங்களடா உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணோன்னு அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு என்ன? உங்கள் ஃபேஸை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்கிட்ட வரான். அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணவே முடியல. பயமாக இருக்குது. பக்கத்தில் பேபி இருக்குது. அந்த பேபி பக்கத்தில் தான் கை வச்சுருக்கான். அவன் செஸ்ட்டை போட்டு அடிக்கிறீங்க. அவன் ஃபேஸ்லேயே பல்லார் பல்லார் அண்ணோன்னு அவன் ஒரு மாதிரி ஆகி உங்களை பார்க்குறான். எது எதுக்கு நடிக்கிற? ஒன்றும் இல்லை. சாரி ஜங்குக் ஜங்குக் சாரி. அவன் ஃபேஸ் ஹேக் பண்ணிட்டு பேபி பேபி நான் இப்போ தானே பேபி வந்துருக்கு அதனால பண்ணக்கூடாது ஜங்கு. எனக்கு வலிக்கல. இல்லை நான் வலியாமல் பண்ணுவேன். இல்லை அதில் ஜங்கு இல்லை 3 நாளைக்கு நான் 1 2 3 நாளைக்கு இது வரைக்கும் பண்ணக்கூடாது. பேபி வந்திருக்குல்ல அன்னைக்கு பண்ணல வீடாச்சுல்ல நான் கத்துனேன்ல எனக்கு வலிக்கல. உன் பொண்டாட்டி பாவம் இல்லை அப்படின்ட்டு புரியுற மாதிரி சொன்னோன்னா அவனும் அமைதியாக உங்கள் மேலேருந்து கீழே இருந்து உட்காந்துட்டான். அந்த சேர்லேயே படுத்துருக்கான். நைட் நேரத்தில் பேபி அழுகிற சவுண்டு கேட்குது. உங்கள் ஆன்டி அங்கிள்லாம் வெளில அப்படி இருக்காங்க. சவுண்டு கேட்டு வெளில வந்திருப்பாங்க. நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தா தூங்குறான். அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கி அடித்த மாதிரி இருக்கு. உங்கள் கூட அம்மா பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு? ஜங்கு அது அது ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறான்னு தெரில. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஃபேஸ்லாம் பார்த்தோன்னே என்னாச்சுமா சொல்லுமா சொன்னோன்னே நீங்களும் வேறு வழி இல்லாமல் இப்படி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு புரியுது. அப்போ பேபி பேர்ன் ஆகுற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இப்படி தான் இருந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. அவங்க எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் கேட்காம இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் அவங்க வெளில போயிட்டாங்க. இப்படி தான் 3 டேஸாக பாஸ் ஆகுது. அவனை பார்த்துக்கிறது அப்பப்போ மட்டும் ஜங்குக்கு கிஸ் பண்ணுவீங்க. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாமல் சொன்னோன்னே டாக்டர் தான் பேபிக்கு உங்களுக்கு எல்லாமே டேப்லெட் ஆயில்மெண்ட் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. அவங்க கூட அப்பாட்ட கொடுத்தோன்னே சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் அங்கிளை கூப்பிட்றீங்க. என்னம்மா அது கொடுங்க அங்கிள். நீங்களும் வாங்கிட்டு பென் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் கொடுக்குறாரு. கீழே எழுதிட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு கூட்டிகிட்டு போங்க. இல்லைம்மாண்ணா இல்லை அவரை கொடுத்து வாங்க சொல்லுங்கள். இன்னும் ஜங்கு கையில் கொடுக்குறீங்க. அங்கே தான் அவனும் கொடுக்குறான். ஜங்குக்கவே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அங்கிளுக்கு ஒன்றும் புரியலை. பெரிய கவராக போட்டு ஒன்று சொன்னோன்னே உங்கள் அங்கிள் தான் பே பண்ணுறாங்க. வாங்கிட்டு உங்கள்கிட்ட தான் வந்து கொடுக்குறான். நீங்கள் உள்ளே பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஆண்டிகிட்டே கொடுத்துட்றீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே உங்கள் பேபி சவுண்டு தான் அந்த வீட்டில் கேட்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் ஜங்குக்கு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படி தான். போதும். உங்கள் பேபி பெட்டில் இருக்கான். நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜங்கு கீழே தான் போய் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கான். முடிச்சோன்னா உங்கள்கிட்ட தான் வரான். பேபி தூங்குது. அவனும் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஜங்கு கூட ஹேண்ட் எடுத்து அந்த பேபியெல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அவனும் அதை பார்த்து அவனும் ஸ்மைல் பண்ணுறான். இதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கூட உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பேபி பாப்பா ஆனால் இருந்தாலும் உங்களை தான் ரொம்ப பார்த்துட்ருப்பான். இப்படி டைம் ஆகுது. ஃபுட் சாப்பிட கீழே போகிறீங்க. பேபி தூக்கிட்டு ஜங்கு கூடமாக தான் பேபியை வாங்கிக்கிறாங்க. ஃபுட் சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு சாப்பிட்றான். இப்படி டைம் ஆகுது. ரூமுக்கு தான் போகிறீங்க. ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு பேபியை பெட்டில் நடுவில் விட்டுட்டு எங்கிட்ட ஜங்கு அங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி தான் படுத்துருக்கீங்க.
ஜங்குக்கு நீங்கள் சொன்னீங்களா 3 days அதை கனெக்ட் பண்ணிட்டு உன் கை எடுத்து உங்களை தான் ஒரு மாதிரி நோண்டிட்டு இருக்கான். என்ன ஜங்குக்? இல்லை 3 days இல்லை ஜங்குக், எனக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்லை இல்லை ப்ளீஸ் தான், வலிக்குதுல்ல, எனக்கு பார்த்துல ரொம்ப டயர்டாக இருக்கு. அவன்கிட்ட கெஞ்சிரிங்க. இன்னும் அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ பேபி கொஞ்சம் ஒரு மாதிரி முண்டுது இல்லடா, அதனால பேபி தூக்கி ஃபீட் பண்ணுறீங்க, அதவும் பார்த்துட்டு இருக்கான். தூங்கிருச்சு. உங்கள் பேபியை ஃபோர்வெட்டில் கிஸ் பண்ணிட்டு அழகா இருக்கு என் அழகு பையா, இந்த பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவன் மாறி பார்த்துட்டு இருக்கான். என்ன? ஒன்றும் இல்லை, பேபியை கிஸ் பண்ண உன்னோட பேபி ஜங்கு. சரிவா, கையை பிடிச்சி கூப்பிட்றீங்க. அவங்க உங்க கிட்ட வந்து படுத்துறான். ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அவன் லிப்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் பேக் கிஸ் பண்ணுறான், அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஜங்கு இரு அப்படின்ட்டு அவங்க என்ன கழட்டுறீங்க. இந்த ஜங்கு உன்கிட்ட சொன்னேன்ல உனக்கானது, அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவங்க பேபி குட்டி பேபி கொஞ்சமாக தான் குடிக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணோன்னா அவன் அவங்க ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி குடிச்சிட்ருக்கான். அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி அவ்வளோதான் பிடிச்சிட்ருக்கீங்க. பேபியோட ஃபாஸ்ட்டாக இருக்கான். உங்களை ஸ்ட்ரெயிட்டாக படுக்க அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே டைம் ஆகுது, உங்களால் முடியல. அவன் ஹேரெல்லாம் அவன் முதுகெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி ஏதோ மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்கு அவன் அவங்கள பார்க்குறான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக மிளுக்கு. எந்திரி, என்ன சொல்கிறேன் ப்ளீஸ். அந்த கவரடு கேன் குடிக்க போகிறான். அவன் ஹெட்டை தூக்கி எடுடா இன்னும் கையை வச்சு எடுக்கிறான். அதுலேருந்து சேஃப்டி எடுக்கிறீங்க. அது அவனுக்கு தெரியல. அவங்களுக்கு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு போய் சொல்கிறது ஏமாத்துறது சுத்தமாக பிடிக்காது இல்லடா, அதனால நீங்கள் 3 days சொல்லியிருப்பீங்க. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அங்கிள்கிட்ட பேனா வாங்கி இந்த சேஃப்டியும் அந்த டேப்லெட் சீட்லேயும் எழுதியிருப்பீங்க. அப்போ தான் அந்த கவுண்டரில் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க கூட பார்க்க இது புரியல, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. அந்த சிஸ்டருக்குள்ளே பேசியிருப்பாங்க. பாடி 3 தான் ஆகுது. அந்த டேஸ்க்குள்ளே கூட இவங்க ஹஸ்பண்ட்னால பொண்டாட்டி கூட இருக்க முடியாது போல் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன ஜேகே ரொம்ப அழகாக இருக்கான், எடுத்து வச்சவா அப்படின்னா ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. எடுத்து வச்சுட்டு விளையாடலாமா? உங்களை பார்த்து பிரைட்டாக சிரிக்கிறான். அவ்வளோதான், எல்லாமே கழட்டிட்டான். உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணல, உன்னை ஸ்டாப் பண்ணிட்டு இதை மாட்டேன். உனக்கு அது புரியல, நீங்களே எல்லாம் பண்ணி வேகமா தலையாடிட்டு ஸ்டார்ட் பண்றான். பெயினா இருக்கு. அவன் ஃபீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண அவன் கையை கோர்த்துக்கிறீங்க. பேபி பெட்ல கியூட்டா படுத்திருக்கு, அதை பாக்குறீங்க. அவனை பாக்குறீங்க, உன்னை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அவன் நெக்ல கிஸ் பண்றீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியா போகுது. அவன் ரொம்ப ஹாப்பியா உங்களுக்குள்ள முடிச்சுட்டு அப்படியே டைட்டா ஹக் பண்றான். அவன் அவ்வளோ ப்ரீத் பண்ணுறான். அவன் ஃபேஸை பிடிச்சி அவன் கண்ணையும் அவன் ஃபேஸில் இருக்குது. உங்களுக்கு அப்படி தான். அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இந்த பாட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லவ் யூ.